தனியாவா? யாருமே டீம் இல்லையா எனக்கு? வந்தாங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஆமாம். எங்க ஏன் 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 சார் இப்போ கூட 4 பேர் இருந்தாங்களே சார், அப்போல்லாம் நீங்கள் பேசலையே. அது இல்லை, நான் கேட்டது க்ரௌடுன்னு அது இல்லை, நம்ம டீம்ல இருந்து நீங்கள் வரலாமே. ஓகே வாங்க. சரி, அப்போ ஏன் விஜய் ஆண்டனி சாரையும் கூப்பிடலாம், வாங்க சார். உங்களுக்கு வந்து அழகா கட்டு மஸ்தா பாடியோட ஒருத்தர் அனுப்பலாம்னு நினச்சேன். நீங்கள் வந்து என்ன கூப்பிட்டுருக்கீங்களா அஞ்சலி? சரி, ஓகேப்பா அந்த இப்போ நல்லா இருக்கு. சரிப்பா சரி. ஸோ தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார். உங்களை நான் ஹீரோன்னு கூப்பிட்றதா மியூசிக் டைரக்டர் கூப்பிட்றது, இன்னைக்கு வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் மியூசிக் டைரக்டர் தான், அதனால அப்படியே கூப்பிடுவோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கேம் பேசி பேசி வந்துடுது சார். இப்போ தெரிஞ்சுதான் நான் எவ்வளோ பிஸியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு. மதகஜ ராஜாவை வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆக்குனதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே பேரில் ரொம்ப 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 நன்றி. ஏன்னா வந்து படம் வந்திருக்கு, ஹிட் ஆகுது, அதை தாண்டி தியேட்டர்ஸில் வந்து நான் நேரில் போய் பார்த்தேன், நிறைய வீடியோஸ் பார்த்தேன், எல்லாருமே எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. அது பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு நல்ல படத்தை வந்து 12 இயர்ஸ் கழித்து வந்தாலுமே ஒரு நல்ல படத்தை வந்து ஆடியன்ஸ் எப்போவுமே என்டர்டெயின் பண்ணுவாங்க, அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க அப்படின்றதுல வந்து சந்தேகம் இல்லை. தேங்க்யூ ஸோ வெரி மச் ஆடியன்ஸ் அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இன்னும் முடிக்கல. நீ பார்த்த உடனே நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன். சரி முடிங்க. மேடம் மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க, பேசுவாங்க, வெயிட் பண்ணுங்க. இல்லை, ஃபுல் லெங்க்த்தில் பேசினால ஒரு சின்ன கேப். அப்புறம் வந்து எங்களோட டைரக்டர் சுந்தர் சார். சார் நான் உங்களுக்கு 12 இயர்ஸ் கழிச்சு பார்க்குறேன் சார். ஆமாம், நான் பர்சனலாக என்ஜாய் பண்ணேன் சார். நான் நிறைய இடத்துல நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், மதகஜ ராஜா வந்தால் கண்டிப்பாக ஓடும், இதுதான் எல்லாருமே டீமில் எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது எங்களோட நம்பிக்கை அந்த படத்து மேலே. அண்ட் நான் பர்டிகுலராக எதுக்கு சொன்னேன்னா, சார் கூட நான் கலகலப்பு பண்ணதுக்கப்புறம் இம்மீடியட்டாக பண்ண படம் மதகஜ ராஜா. ஸோ கலகலப்புல நான் பர்சனலாக ஒரு ஆடியன்ஸாக வந்து நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணேன்னா, நான் மதகஜ ராஜாவும் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஆனால் நான் ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன் சார், என்னோட பேர் வந்து கலகலப்புலேயும் மாதவி தான், மதகஜ ராஜாலையும் மாதவி தான். நெக்ஸ்ட் படத்தில் வேறு பேர் வைங்க சார். மாயா, நல்ல நேம். அண்ட் விஷால், மை டியர் ஃப்ரெண்ட், மை டியர் லவர், சாங்கில் வந்து யுவர் ஹைலைட். ஆக்சுவலாக அந்த சாங்க்காக நிறைய பேர் தியேட்டருக்கு வராங்க. சில படத்துக்கு தான் நடக்கும் அது மாதிரி, ஒரு சாங்க்காக தியேட்டருக்கு வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து வர அந்த கடைசி சாங்க்காக எல்லா படமும் பார்க்கறது. பட் இந்த படத்தில் வந்து அந்த சாங்க்காக மட்டுமே இல்லாமல் காமெடி எல்லாத்துக்குமே வந்து ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க. அண்ட் பர்டிகுலராக விஷால் சூப்பராக பண்ணீங்க. பர்டிகுலராக வந்து அந்த சாங் என்னோட ஃபேவரட். அண்ட் சென்டர் அட்ராக்ஷன் ஆஃப் மதகஜ ராஜா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விஜய் ஆண்டனி சார், ஆக்சுவலாக எங்களுக்கு உங்கள் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தில் என்னோட ஃபேவரட் வந்து சிக்கு புக்கு அண்ட் ஆஃப்கோர்ஸ் மை டியர் லவர். சூப்பராக தேங்க்யூ பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் வரு, சந்தானம், எல்லாருக்குமே இந்த படத்தில் வந்து இந்த சக்ஸஸ்க்கு வந்து ஈக்குவல் பார்ட் இருக்குது. வந்த எல்லாருக்குமே வராத எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ண டீம் எல்லாருக்குமே, ரிச்சர்டு எனக்கு அங்காடி தெருவிலேருந்து ரிச்சர்டு தெரியும். அண்ட் மதகஜ ராஜா இப்போ அடுத்து வந்து இன்னொரு படம் பண்ணிகிட்ருக்கோம். பட் நாங்கள் ரீசெண்டாக கான்வர்சேஷன் எங்களுக்குள்ளே நடந்தது மதகஜ ராஜா பற்றி மட்டும்தான். அண்ட் எக்ஸ்ட்ராடினரி கேமரா ஒர்க், நான் அது சொல்ல வேண்டியதில்லை. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த படத்தில் நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு நிறைய பேர் சொன்னாங்க, இங்கே இருக்கிற மீடியாவிலேருந்து நிறைய பேர் சொன்னாங்க. கிரெடிட் கோஸ் டு யூ. தேங்க்யூ. அண்ட் ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படத்தை இவ்வளோ ரிசீவ் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்றதுல வந்து எனக்கு சந்தேகம் இல்லை. தேங்க்யூ ஸோ வெரி மச். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். ஓகேவா மேடம்? தேங்க்யூ. தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார். ஸ்பெஷல் மென்ஷன் எனக்காக இருந்ததுக்கு. தேங்க்யூப்பா. மை ப்ளஷர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஒவ்வொரு படத்துலையும் ஒர்க் பண்ணும்போது ஒரு டேரக்டர் வந்து ஒரு மியூசிக் டேரக்டருக்கு எவ்வளோ லிபர்ட்டி தராரு, எப்படி வேலை வாங்குறாருன்னு இருக்கு இல்லையா? அதில் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப அருமையாக நிறைய பாட்டு பாதி அவரே எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். 90 பாட்டிலலாம் கூட விருப்பத்துக்கு இல்லை விஜய், நானே வந்து உதர்க்கமாக வழக்கமாக பண்ணுவேன், இல்லை விஜய் இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டையும் நான் சொதப்புறதுக்கு மிக உறுதுணையாக இருந்த சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒவ்வொரு
கொக்கச்சி கொள்ளரட்டப்பற அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணதில்லை, வழக்கமாக பண்ணுறது. ஆனால் இந்த படத்தில் வந்து சாரோட கான்ட்ரிபியூஷன் அதிகம். அப்புறம் வந்து இது வரைக்கும் நிறைய நியூ சிங்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஓவர் நைட்டு வந்து இந்தியா லெவலில் உலக லெவலில் ட்ரெண்டான சிங்கர் நான் இது வரைக்கும் நானே ஆகலை. இது வரைக்கும் ஒரே நாளில் வந்து விஷால் வந்து ஆல் ஓவர் பாப்புலர். விஷால் கர்நாடிக் சிங்கர்லாம் கலங்கியிருக்காங்க ஆக்சுவலாக. இல்லை, வழக்கமாக கர்நாடிக் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம், 5 வருஷம் 10 வருஷம் ஆகல, ஆவரேஜாக ஒரு 3 வருஷமாவது ஆகும்ல. வந்தார், நீங்கள் தான் பாடுறீங்கன்னோ உடனே கமகம், உடனே சரிகமப்பா நிஷா அதெல்லாம் வேறு லெவலில் பாடினார் விஷால். கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த புது சிங்கருக்கான நாளைக்கு கான்சர்ட்டில் வேறு பாடுறாரு. இவர் பாடுறாருன்னு சொன்னா கான்சர்ட் ஃபுல் ஓவர்ஃப்ளோ ஆகுது டிக்கெட். ஆக்சுவலாக விஷால் பாடுறாருன்னு தெரிஞ்சவன் நாளைக்கு பாடுறாரு. ஃபர்ஸ்ட் ஆடுறாரு வேற, அஞ்சலியும் விஷால் ஆடுறாங்க, அவர் பாடுறாரு. நாளைக்கு யாருமே சொல்லல. இல்லை நான் சொல்கிறேன் ஸ்டேஜில், அதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால ஸோ ஓவர் நைட் வந்து பாப்புலர் ஆகி ஷோவில் லைவ் கான்சர்ட்டில் பாடுற அளவுக்கு வந்து திடீர்னு போயிட்டார். ஒருவேளை ஏஆர் ரஹ்மானுக்கு ஜெய்ஹோக்கு அவார்டு கொடுத்த மாதிரி அவர் கொடுக்கும்போது ஸ்டேஜில் ஜெய்ஹோன்னு தான் சொன்னார்ல, ஜெய்ஹோ. நீங்கள் வந்து சுந்தர் சி சார் ஹோ, விஜய் ஆண்டனி ஹோ கொடுத்துட்டு கடைசியில் ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க. அது பிரச்சனை வந்துருப்போது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சிங்கிங் திஸ் சாங் ஃபார் அஸ் விஷால். ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பாடினார்ல சார், எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல். கமகம்லாம் தைரியமாக பாடு. நானே இது வரைக்கும் கமகம் பாடினதில்லை ஆக்சுவலாக. கமகம் அவர் பாடி காட்டுறீங்களா? கமகம் மட்டும் சரி, நீங்கள் வரும்போது பாடி காட்டுங்க. ஸோ ஓவராலாக இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஷி ஹஸ் டன் அ ஃபென்டாபிளஸ் ஜாப். நீங்கள் அந்த படத்தில் அழகாக இருக்கேன்னு சொன்னீங்களே அஞ்சலி, இப்போவும் சூப்பராக தான் பாருக்கீங்க. என்ன விஷயம் சூப்பராக இருக்கீங்கப்பா. மீடியாவில் ஏதாவது கன்ஃபர்மேஷன் வாங்கி கொடுக்கணுமா உங்களுக்கு? கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. எல்லாம் மேம் அழகாக இருக்காங்களே, ஓகே, கை தூக்குறாங்க எல்லாரும். டன். இல்லை மனசில் வச்சுக்கிறாங்க, வெக்கப்படுறாங்க. நான் ஸ்டேஜில் சப்போர்ட் பண்ணீங்க அவங்கள. ஆமாம், அப்படியே நான் நம்புகிறேன். ஆமாம். ஒவ்வொரு படத்துக்கும் பின்னாடியும் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரொடியூசரோட கான்ட்ரிபியூஷன் அதிகம் சார். ஒரு டைரக்டர் எப்படி கருவை சுமக்கிறாரோ தாய் மாதிரி, அதுக்கு வந்து தகப்பன் மாதிரி இருந்து தேவையான பொருளாதார சப்போர்ட்டு எல்லாத்தையும் மேக்ஸிமம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் வந்து இந்த படத்தில் நம்ம இயக்குனர் சாருக்கு நீங்கள் என்னென்ன மேக்ஸிமம் சப்போர்ட் முடியுமோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அது வந்து விஷுவலில் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக தெரியுது. நீங்கள் நிறைய படம் ஃப்யூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும் சார். ஒரு டைமில் கடல் அது நிறைய படம் நீங்கள் பண்ணீங்க. ரீசெண்டாக ஒரு பாஸ் எடுத்துருக்கீங்க. இந்த சக்ஸஸ் ஐ திங்க் நீங்கள் கெரியரில் பண்ண படங்கள்லேயே இதுதான் எனக்கு தெரிஞ்சு, என் நாலேஜுக்கு பெரிய மெகா பிளாக் பஸ்டர்னு அப்படி நினைக்கிறேன் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து இதை தொடர்ந்து நிறைய படங்கள் ஃப்யூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எடிட்டர் சார் அண்ட் கேமராமேன் சார், ஆர்ட் டைரக்டர் சார், ரிச்சர்ட் எல்லாருக்குமே வந்து என்னுடைய ரொம்ப மனமார்ந்த ஒரு தனி மரம் தோப்பவாதுன்ற மாதிரி உங்கள் எல்லாரோட உழைப்பும் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இந்த படம் வந்து கண்டிப்பாக இவ்வளோ பெரிய படமாக வந்திருக்காது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஜெமினி ஆடியோ சரண்யா, ஹவ் டன் அ கிரேட் ஜாப். பாட்டை ஓவர் நைட்டு நீங்கள் வந்து கொண்டு போய் ஹிட் ஆக்கியிருக்கீங்க. தேங்க்யூ அதித்தி, தேங்க்யூ எவ்ரிவன். மீண்டும் தேங்க்யூ சுந்தர் சார், தேங்க்யூ ஸோ மச். ராசியான டிடி உங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூப்பா, தேங்க்யூ. நாளைக்கு வந்து விஷால் பாடுறாரு, நம்மளாம் வெயிட் பண்ணுறோம். ஆமாம், 1 or 2 சாங்ஸ் மட்டும் இவங்க ஆடுறாங்க, அதுக்கு மேலே எதுவும் நம்ம கம்பல் பண்ண வேண்டாம். ஏன்னா அங்கே ப்ரொமோஷனுக்கு போகணும், மற்ற படத்துக்கலாம் அப்படின்றதுனால ஒரு 2 சாங்ஸ் மட்டும் ஆட்டு போயிடலாம். என்ன சார்? ஓகே தானே சார்? வெயிட்டிங். எஸ், நாங்கெல்லாம் வெயிட்டிங்ல இருப்போம். அஞ்சலி, எங்களை ஏமாத்திடக்கூடாது. விஷால் சார், நீங்களும் நாளைக்கு நாங்கள் வைப் பண்ணுறதுக்கு வருவோம், நீங்கள் விட்டுறக்கூடாது. Thank you so much Vijay Antony sir, and thank you so much Anjali. Please say thank you. Okay, இது என்ன புரியுதா சார்? லியோல வந்து அவர் செத்துட்டாரு நினைப்பாங்க, ஆனா சாகல அப்படின்னு அர்ஜுன் சார் வந்து அவரோட போட்டோ எடுத்து காட்ட, அந்த மாதிரி மதகராஜா வந்துருச்சுடா அப்படின்னு நீங்க காட்டுறீங்க. இது நீங்க தெரியுதா? இது வந்து அவங்க. ஸோ மதகராஜா ராஜாவோட போஸ்ட், அலெக்சா ப்ளே பேட் ஆஸ் நவ் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுது? இல்லை, அது வந்து அந்த பக்கம் விஷாலும் லைட்ஸ் ஓகே. அது ஆக்சுவலாக அந்த கை பக்கம் வந்து விஷாலும் பிடிச்சிட்டு இருக்கணும். ஏன்னா 13 வருஷமாக நாங்கள் 2 பேரும் இது வரும் வந்தால் வெற்றி அடையும். ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றி நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் 2 பேருமே அதுக்காக 13 வருஷமாக விடாமல் அதுக்கான ஒரு புஷ் பண்ணிட்டு இருந்தோம். அதான் எங்களை பார்த்தா மனோகர் சார் தெரிச்சு ஓடுற அளவுக்கு அவரை துரத்திட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து கூட ஒரு விஷாலை ஆட் பண்ணியிருந்தா இன்னும் கரெக்டாக இருந்திருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். கமெடியன் சந்தானம் இஸ் பேக் ஆன் பிக் ஸ்க்ரீன் டா அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி சொல்கிறாராம். இதுக்கு யார் சொல்ல போகிறா? விஷால் ஏன் இதுக்கு வந்து பதில் சொல்லக்கூடாது? இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச
நண்பன் கமெடியன் மனிதன் சந்தானம் வந்து பல படங்களில் வந்து ஒரு தூணாக இருந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுவும் சுந்தர் சி சார் காம்பினேஷனாக சொல்லவே தேவையில்லை. 2 பேருக்கு அந்த சிங்க் இருக்குது பாருங்களேன். காமெடியை வந்து பேப்பர்லேயே எழுத தேவையில்லை. அவங்க 2 பேர் பேசினாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒன்லைனர்ஸ் வந்துடும். இந்த படத்தில் வந்து சந்தானத்தை பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து குழந்தைங்க எப்படி சிரிச்சாங்கன்றது கண்ணால் பார்த்தேன் ஒரு 4-5 தியேட்டரில். எல்லோரும் வந்து மிஸ் பண்ணாங்க அந்த விண்டேஜ் சந்தானம். அந்த மாமியார் காமெடி ஆகட்டும், அந்த கிணத்துல விழும்போது ஏண்டா கிணத்துல விழும்போது 2 பொண்ணுங்களோட தான் விழுவியா அப்படின்னு கைத்தட்டல் வாங்கும்போது இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் மை மீம். நான் தான் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்ல உங்க எமோஷன் மாதிரி நான் தான் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன நான் தான் அழுதுருப்பேன்னு நினைக்கிறேன். என் ஃபோட்டோ போட்டிருக்கலாம். கரெக்டா சந்தானம் வந்து ஆமா மாமியார் வந்துட்டாங்க. ஆமா கண்டிப்பா வந்து உங்களை அடிக்கிறதுக்கு யாருமே இல்லைம்மா, கவலைப்படாதீங்க, பாம்பெல்லாம் இல்லை எங்கிட்டு. யா சந்தானம் is gone to become a hero now. I wish 1 or 2 films ஒரு மேபி சுந்தர் சார் காம்பினேஷனில் சந்தானம் வந்து இஃப் ஆக்சுவலி சந்தானம் வந்து செகண்ட் ஹீரோ நான் சொல்லுவேன் மதகஜ ராஜாவில். விஷால் ஹீரோனா செகண்ட் ஹீரோ வந்து சந்தானம் தான். ஏன்னா எங்கள் காம்பினேஷன் வந்து இட்ஸ் லைக் ஒரு ஃப்ரெண்டோட நடிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நடிக்கிறதுக்கு. டார்லிங் இந்த டைலாக் நீ பேசு, இந்த டைலாக் முடிச்சோடனே நான் டக்குன்னு இந்த டைலாக் பேசுகிறேன், ஓகே டார்லிங் பேசிடலான்னு. ஈகோ இல்லாமல் பண்ணுறது வந்து ஒரு பயங்கர கெமிஸ்ட்ரி. சம்டைம்ஸ் ஹீரோயினோட கெமிஸ்ட்ரியை விட கமெடியனோட கெமிஸ்ட்ரி வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ யா திஸ் இஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட் பை தமிழ்நாடு ஆடியன்ஸ். ஓகே நெக்ஸ்ட் கமர்ஷியல் மூவினாலே நாம தான் சுந்தர் சி சார் அப்படி நீங்க மீசையை முறுக்கி விட்டுட்டு சொல்றீங்களா? கிரி, அருணாச்சலம், மதகஜ ராஜா, இந்த வரிசையில் நிறைய இருக்கு. பட் இங்க இடம் இல்லாதனால இவ்வளவுதான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு கமர்ஷியல் மூவி டைரக்டர் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? வாட் டு யூ ஃபீல்? சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வகையில் ஃபீல் ஆகும். கமர்ஷியல் படம் பெரிய வெற்றி அடையும், ஆடியன்ஸ் ரசிப்பாங்க, கூட்டமாக எல்லாம் வரும். பட் உள்ள எனக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கான பெரிய அப்ரிஷியேஷன் இருக்காது. ஒரு குட் டைரக்டர்ஸ் லிஸ்ட் போட்டோன்னு வைங்களேன், இவ்வளோ இட்டு கொடுத்துட்டு அதில் என் பேர் இருக்காது. அன்பே சிவம்னு ஒரு படம் போதும் சார். நீங்க அதான் சொல்றேன், நீங்க யாருன்னு சொல்றதுக்கு அன்பே சிவம் ஒரு அது வேற சேனல் விஜய். நான் சொல்ல வரது அதான். என்னை பொறுத்தவரை சினிமா இட்ஸ் a huge business. ஒரு லட்சக்கணக்கான பேர் இன்வால்வ் ஆகிற, அவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு பிஸ்னஸ் அது. அதில் வந்து அது மிகப்பெரிய பொழுது சாதனம். அது போக கோடிக்கணக்கான மக்கள் வந்து நம்மளை நம்பி அவங்க காசை கொடுத்து அந்த 3 மணி நேரம் அவங்க வந்து கவலையெல்லாம் மறந்து இருக்க வராங்க. ஸோ அவங்கள நல்லபடியாக சந்தோஷப்படுத்தணுங்கிறது என்னோட பெரிய ஒரு ஆசை. பட் என்னதான் அந்த கமர்ஷியல் மூவின் டேக் இருந்தாலும் 30 வருஷமாக கண்டினியூஸாக பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் மக்கள் ரசிகர்கள், அதாவது அவங்கள வந்து நான் மக்கள் ரசிகர்கள் சொல்ல மாட்டேன், தெய்வங்கள்னு சொல்லுவேன், அவங்களோட ஆதரவில் தான் நான் வந்து ஓடிட்டுருக்கேன். ஆனால் வந்து இப்போ கமர்ஷியல் ஓகே இவ்வளோ ஹிட்டானாலும் மனசுக்குள்ளே ஒரு சின்ன இது இருக்குது. அதுக்கான ஒரு பொசிஷன் இன்னும் எனக்கு கிடைக்கலன்ட்டு. பட் அதை பற்றி கவலையும் படுறதில்லை. நான் என் கடன் பணி செய்து கிடப்பதே தான் என்னோட கொள்கை. இல்லை உங்கள் பொசிஷன் என்னென்னா சார், இந்த பொங்கலை நீங்கள் தான் காப்பாற்றுனீங்க சினிமா தியேட்டர்களில் மக்களை என்டர்டெயின்மெண்ட்டுக்காக. அதே மாதிரி போன சம்மர் வந்து பொங்கலுக்கு இது, போன சம்மருக்கு வந்து அரண்மனை. இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? அதான் சார், என்னை பொறுத்தவரை தான். இப்போ படம் பார்க்குற மக்கள் சந்தோஷம், மீடியா ரசித்து எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்காங்க. என்னோட இதில் நம்ம எல்லாத்தோட காம்பினேஷனில் வந்த இந்த வெற்றியில் அதுதான் என்னோட வந்து மிகப்பெரிய வெற்றியாகவும் அவார்டாகவும் பார்க்குறேன். பை காட்ஸ் கிரேஸ் இன்னும் இந்த லிஸ்ட்டில் நிறைய படம் வரணும்னு ஆசைப்பட்றேன். ஆமாம் சார், அந்த பொசிஷன் இல்லைன்னா என்ன தைரியமாக ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் வீட்டுக்கு போய் படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த தைரியமாக ஒரு ப்ரொடியூசர் போடலாம் அப்படின்னா அந்த லிஸ்ட் எடுங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் நீங்கள் என்றைக்குமே இருப்பீங்க சார். அது எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது அசைக்க முடியாத ஒரு உண்மையும் கூட. Having said that, next meme please. Me and my boys going to watch MGR 2013க்கு போக ரெடியாடா
கேட்பார், டைம் ட்ராவல் பண்ண ரெடியாடான்னு கேட்பார் அவர். அந்த மாதிரி இதை யார் சொல்றீங்க? இன்னொருத்தருக்கு இருக்கும்போது சாரிப்பா, நான் வந்து அஞ்சலியை பார்த்துட்டு இருந்தேன்னா அச்சச்சோ. ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடுச்சு. இன்னொருத்தர் சொல்லுங்க. மீ அண்ட் மை பாய்ஸ், அது யார் தெரியுது இல்ல சார்? சான். இல்ல அந்த பிக்சர்ல இருக்கிறது யார் தெரியுது இல்ல? கொஞ்சம் சான். இது ஹேங் ஓவர்ல வருவாரு. யார்? ஹேங் ஓவர்ல வருவாரே ஒருத்தர். நாங்க உங்க அளவுக்கு கிடையாதுப்பா. Hangover நாங்க தமிழ் ஹீரோஸ், தமிழ் காமெடியன்ஸ் பார்க்குற ஆட்கள். ஆஹா, இப்படி வரீங்களா? சரி. சாங்னா யாருப்பா? இங்கிலீஷ் ஆக்டரா சார் அது? என்ன கேட்குறீங்களா? சாங்னா மூஞ்சியை மட்டும் ஒரு தடவை காட்டுங்கப்பா, கண்டுபிடிக்கிறேன். சரி, ஓகே, மேபி நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட்லயும் இதே சரி, ஃபீலிங் நீங்க என்ன இருக்கு. சொல்ல இருங்க. அடுத்தது பாருங்க, உங்களுக்காகவே போட்டுக்கோம். விஷால்னா சுந்தர் சி, விஜய் ஆண்டனி, 3 பேர் சேர்ந்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ராட்சச வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்க்கும்போது விஜய் ஆண்டனி அவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. 3 பாம்பு எப்படி போட்டுங்க? ஒரு ஏற்கனவே அனகொண்டான்னு சொல்லி வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. நீங்க இப்ப பொண்ணு வேற போட்டு சார், இது திரும்பவும் வந்து ஞாபகப்படுத்துறீங்களே. ஒரு டிராகனிஷான ஒரு விஷயம் சார். என்னப்பா? இது ஒரு டிராகன் கலந்த, ஓ, dragon ஆ அது? ஓ அந்த மாதிரி எல்லாமே Sorry, கலந்த sorry. ஒரு இது. நீங்க டிராகனா அது? டிராகன் போட்டிருந்தா பரவாயில்ல, பாம்பு போட்டு. நாம அப்படி வச்சுக்கலாம் சார். சரி, என்ன சொல்ல வரீங்க? 3 டிராகன் சேர்ந்து ஒரு ராட்சச வெற்றி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்றாங்களாம். சரிப்பா. இந்த ராட்சச வெற்றிக்கு காரணம் 3 டிராகன்ஸ் யாருன்னா நீங்க தான் அப்படின்னு சரிப்பா. சொல்றாங்க. அது கேட்கும்போது மனசுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்குவா? என்னையும் அதாவது பாம்பாக்கிருக்கீங்க. விஜய் ஆண்டனி சார் இருக்கார்ல, நான் சொல்லணும், சார் வந்து ஏதாவது இப்போ பேசும்போது அவர் பேசினாலும் ஹிட்டு, அவர் பாடினாலும் ஹிட்டு, பேசினா அவரோட ரியாக்ஷன் எப்படி, எல்லாரும் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்கள பற்றி பேசும்போது? அப்படி சார் மேடம், யா 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 கரெக்ட், தெரியும், அடுத்து சொல்லு, எஸ் எஸ். என்ன நம்மள திட்டுறாரா மனசுக்குள்ள, இல்ல நிஜமா ஓகே சொல்றாரா, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பட் இது என்னன்னா, இந்த 3 டிராகனும் நல்லா ஈனு பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருந்தா பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும். ஏன்னா எங்க 3 பேரோட மூட் அப்படிதான் இருக்கு. ஆமா, கொஞ்சம் சிரிப்பு கம்மியா இருக்குல்ல இதுல. ஆமா, சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆமா, விஜயாண்டி மட்டும் பயங்கரமா இந்த பாம்பு சிரிக்கிறாங்க. மட்டும் பெருசா சிரிக்குதுப்பா. இந்த பாம்பு கொஞ்சம் பெருசா சிரிக்குது. ஏன் சார் அது? நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் விஜய் ஆண்டனி. என்ன கேட்டா? ஓகே, நெக்ஸ்ட் மீம் ப்ளீஸ். அரண்மனை 2024 ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர், மதகஜ ராஜா 2025 ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர், சுந்தர் சி சுப்ரீமசி. ஏ, இத பத்தி சொல்லுங்க சார். அது ஃபர்ஸ்ட் லைன் ஃபேக்ட், உண்மைதான். ஏன்னா போன வருஷம் வந்து கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட்லி சினிமா ஃபீல்ட் டல்லாக இருந்துச்சு. அரண்மனை வந்து பிகேம் ஹியூஜ் ஹிட். பட் அதில் பெரிய ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் என்னன்னா, அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்துறதுக்கு ஏகப்பட்ட படம் வந்துச்சு. ரைட் ஃப்ரம் கருடன், மகாராஜா, ரப்பர் பந்து, சோவான், நிறைய படங்கள் வந்துச்சு. ஸோ மேபி போன வருஷம் நான் ஆரம்பிச்சு வச்சு நிறைய ஹிட் வந்த மாதிரி இந்த வருஷமும் தமிழ் சினிமாவில் நாங்கள் ஆரம்பிச்சு வச்சுருக்கோம். நிறைய ஹிட் வரணும், தமிழ் சினிமா ஓஹோன்னு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சூப்பர் தேங்க்யூ. சூப்பர். விஷால் சார் எதாவது சொல்லணுமா? இல்லை, 2026 நான் டைட்டில் பார்க்குறேன், என்ன டைட்டில் வரப்போகுது. துப்பறிவாளன் போட்டுருங்க விஷால். போட்டுடலாமா? 24 வந்து அரண்மனை, மதகராஜா 25, துப்பறிவாளன் வந்து 26. இல்லை, சுந்தர் சாரோட இருந்தால் சூப்பராக இருக்கும். ஓ ஆமா, அப்ப சுந்தர் சார் இல்ல அதுவே ஒரு சிம்பிளா இருக்கு பாருங்க. மதகஜராஜா 2. ஓ, அதுலயே இருக்குங்கறீங்க? அதுலயே இருக்கு. வாவ், ஓகே ஓகே ஃபைன். சரி, அப்ப அடுத்தது. Finally witnessing my dear lover song after 12 years. Me and my boys at theater. அஞ்சலி, நீங்களும் இதுக்கு பதில் சொல்லலாம். பட் அந்த பாட்டுக்கு குரலுக்கு சொந்தக்காரரான விஷால் அதை பத்தி பேசினா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். அவர் பேசட்டும். பட் அது மாதிரி நீங்களும் ஏதாவது, ஏன்னா இப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளாக் பஸ்டர் வைரலான ஒரு சாங்க்கு வந்து நீங்க இருந்திருக்கீங்களா ஒரு பாட்டை. ஸோ வை டோன்ட் யூ சே சம்திங்? ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் தேட்டரில் பார்க்கும்போது அந்த சாங்கான அந்த ரியாக்ஷன் இருக்குல்ல க்ரௌட்ல இருந்து, அல்டிமேட். அதில் இதுக்கு முன்னாடி விஷுவல்ஸ்லையும் அதை பார்த்தேன். அது நான் அந்த அந்த இன்சிடென்ட் அந்த பிளேஸில் நான் இருந்தேன். அதனால என்னால் வந்து அதை சொல்ல முடியல, பட் என்னால் ஃபீல் பண்ண முடியுது ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க. அண்ட் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இந்த சாங்காக நிறைய ஒரு செக்டர் ஆடியன்ஸ் வந்து படத்துக்கு போகிறாங்க அப்படின்னு. ஆமாம், கரெக்ட் தான், உண்மைதான். ஆனால் இங்கே நான் ஒரு உண்மையை சொல்லணும். நான் விஷால்லாம் உண்மையாகவே வந்து இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோ ஆடியன்ஸ் பார்க்கும்போது கூட உட்காந்து பார்த்தோம். 12 வருஷம் ஆச்சு.
ஸோ நாங்கள் அந்த ரியாக்ஷன் தான் பார்த்தோம். தான் விஷாலோட ஆலாம்பல ரேஞ்சில் தான் உட்காந்து உங்க பார்த்தோம். மைண்ட் வாய்ஸ்ல இருந்தது விஷால் அவர்கள உங்க மைண்ட் வாய்ஸ்ல என்ன இருந்தது? இல்லை இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த பேக் அண்ட் ஸ்டோரி. ஓகே. இந்த 2 ஜாம்பவங்கள் வந்து உள்ளே உட்காந்து டிஸ்கஷனு. கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு, இது வந்து ஒரு கோக்கியான ஒரு லிரிக்ஸ் வேணும், பாவிஜய் எழுதியிருக்காரு. ஒரு பாடகர் வேணும், பாடகர் வந்து ரெகுலர் பாடகராக இருக்கக்கூடாது. அந்த ஆள் இன்னும் ஃபஸ்ட் டைமாக பாடி இருக்கணும், அதுக்கப்புறம் இனிமேல் பாடவே கூடாது. அந்த மாதிரி ஒரு பாடகர் இருக்கணும்னு எனக்கு தெரியாது இந்த மேட்ரு. நான் அப்போ தான் ரொம்ப உற்சாகமாக டோர் ஓப்பன் பண்ணி என்ன பாட்டு கிளைமேக்ஸ் பாட்டுன்னு, இதோ இவன் தான் சிங்கர், சரி மெரிட்டில் நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு அப்படி தோல் தட்டிட்டு சரி ஓகே பாடிடலாம் அப்படின்ட்டு என் குருநாதர் இசை குருநாதர் விஜய் ஆண்டனிக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அவர் எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காரு லைஃப்பில். இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் வந்து அவர் எடுத்து எனக்கு கைமாற ஒன்று பண்ணால் போதும்ப்பா. நீங்கள் வெளியே யாருக்கு வேணால் 30 லட்சம் சார்ஜ் பண்ணுங்கள் ஒரு பாட்டுக்கு. எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கம்மி பண்ணி கண்டிப்பாக ராயல்ட்டி இருக்கு. அவனி பிக்சர்ஸ்க்கு 20,000 rupees கன்செஷன், எனக்கு 10,000 rupees ராயல்ட்டி கன்ஃபார்ம், 2 பேருக்கு ராயல்ட்டி. ஆனால் கனவுலையும் நானும் விஜய் ஆண்டனி நினைக்கல நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் விஷால் மைக்கை பிடிச்சி பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குரலை கேட்க கைத்தட்ட போறாங்க. அந்த காட்சியை நாங்கள் பார்ப்போம். இங்கே கனவுல கூட நாங்கள் நினைச்சு பார்க்கல. இல்லைங்க, YMCAல நான் கிரிக்கெட் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸ்டாலின் அங்கிளோட கிரிக்கெட் ஆடி இருக்கேன். இளையராஜா சார் 75 ஷோ நடத்தி இருக்கேன். அந்த YMCA இடத்துல வந்து ராஜா என் நண்பன், என்னோட கிளாஸ்மேட், என்னோட நெருங்கிய நண்பன் ஒரு 2 லைன் வந்து பாடு விஷால் அப்படின்னு சொன்னது சத்தியமாக கடவுளாக வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. என்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வள்ளுவர் கோட்டத்தில் கர்நாடிக் சிங்கர்ஸ் எல்லாரும் வந்து நாளை கழிச்சு வந்து தர்ணா பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி இருக்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் God gives you a lot of experiences as you have to enhance, you have to capitalize on every experience. வெறும் ஆக்டிங் இல்லை வேணாம் சிங்கிங் எது வந்தாலும் பண்ணோம், அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பண்ணோன்னு என்னோட ஆசை. ஸோ எனக்கு இந்த சாங்குக்கு வந்த ரெஸ்பான்ஸ் வந்து தியேட்டரில் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இது ஏன் வந்து முதல்ல போடல, நாங்கள் அடுத்து ஃபுல் படம் பார்க்க வேண்டியதாக இருக்குது 2வது வாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஐ டோன்ட் நோ, ஐ ஷுட் தேங்க் ராஜா, விஜயாண்டி அண்ட் சுந்தர் சார். உங்கள் வாய்ஸ் இல்லைன்னா இந்த மேஜிக் நடந்திருக்காது. வழக்கமா டிடி என் கான்செர்ட்ல வந்து கடைசி பாட்டு வந்து நாக்கமுக்கா தான் போடுவோம், இல்லை மச்சக்கண்ணி கொம்மா அது மாதிரிலாம் போடுவோம். இந்த தடவை வந்து ஆடியன்ஸ் லாஸ்ட் பாட்டு வந்து விஷாலோட பாட்டில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கடைசி பாட்டு வந்து விஷாலோட மை டியர் லவர். தமிழ்நாடு மக்களோட விதி. நான் வேணா இன்னும் ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த மை டியர் லவர் வந்து நம்ம கர்நாடிக்கில் ட்ரை பண்ணோம் சார். ஆடியன்ஸ்க்காக இந்துஸ்தானி ட்ரை பண்றீங்களா நாளைக்கு? கசல் வெஸ்டர்ன் கூட பாடுறேன், என்ன வேணாலும் பாடுறேன், வெஸ்டர்ன்ல கூட பாடுறேன், போஜ்பூரியில கூட பாடுறேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. பாவம் கேட்கறவங்க தான் கல் எடுத்து அடிக்காம இருந்தா சரி. போலீஸ் கிட்ட சொல்லி அந்த கல்லெல்லாம் பொறுக்கி வெளில தூக்கி போட சொல்லணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா பெரிய ரேம்ப் போட்டிருக்காப்ல ராஜா. பேசுறீங்க, நாளைக்கு பாருங்க என்ன நடக்க போகுதுன்ட்டு, அந்த ஸ்டேஜே மிரள போகுது. இல்ல என்னோட முதல் கான்சர்ட்ன்றது என் லைஃப்லயே நான் எதிர்பார்க்கல, சத்தியமா சொல்றேன். என் லைஃப்லயே நான் எதிர்பார்க்கல. இப்படி நீங்க உங்க முதல் கான்சர்ட் ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார்? இல்லப்பா, இந்த வரவேற்பு கிடைச்சதே இல்ல. ஓவர் நைட் நான் இவ்வளவு ஃபேமஸ் எல்லாம் ஆகலப்பா ஆக்சுவலா. ஓகே சார். ஓகே, எனிவேஸ் थैंक यू, சூப்பர். அண்ட் இந்த இதுல வந்துட்டு விஜய் ஆண்டனி சார் உங்களோட கான்சர்ட் வந்து தனி வைபாக இருக்கும். ஏற்கனவே சென்னை அது விட்னஸ் பண்ணியிருக்கு. ஒன் மோர் டைம் திஸ் இயர் அவங்க விட்னஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். நாளைக்கு அது நல்லபடியாக நடக்கணும். சூப்பராக பண்ணுங்க. சேயிங் தட் நெக்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ண வைக்க போகிற எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் நன்றி. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்தானம் சார் அண்ட் மனோபாலா சார். சந்தானம் சார் பற்றி கூட பேசிட்டீங்க, பட் மனோபாலா சார் பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னோன்னா what do you want to recollect and say sir? இல்லை ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், ஒரு சாரி இது நடுவில் இன்டரப்ட் பண்ணுறேன்னு. இந்த படத்தில் நடித்த 3 நடிகர்கள், சுந்தர் சி சாரோட குருநாதர் மணிவண்ணன் சார், அப்புறம் மனோபாலா சார், அப்புறம் சோனு சூதுக்கு பிஏ நடித்த சிட்டி பாபு இறந்துட்டாங்க. அவங்களுக்காக ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த நேரத்தில்.
ரொம்ப நன்றிங்க. அவங்க 3 பேர் இருந்திருந்தாங்கன்னா இந்த ஸ்டேஜில் நின்று இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. முக்கியமாக மனோபலா சார் வந்து மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்திருக்கார் இந்த படத்தில், மணிவண்ணன் சார் எல்லாரும். ஸோ ரொம்ப நன்றி, அது ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் வந்து மௌன அஞ்சலி கொடுத்ததுக்கு. வில் கெட் பேக் டு த ப்ரோக்ராம். தேங்க்யூ சுந்தர் சார், மனோபாலா சார். ஏன்னா தியேட்டரில் வந்து அவர் வர அந்த ஒரு 20 மினிட்ஸ் வந்து நான் ஸ்டாப் லாஃப்டர், நான் ஸ்டாப் கிளாப்ஸ் போய்கிட்டே இருக்கு. எனக்கு ஓகே இல்லை அதான் கேமரா வந்து பார்த்துடலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பெரிய நடிகர் மனோபாலா சார். விஷால் சார் சொன்ன மாதிரி மனோபாலா சார் மட்டும் இல்லை, என் படங்களில் வந்து அது ஹியூமரில் பெரும் பங்கு வகித்த இன்னும் சில ஆர்டிஸ்ட்லாம் அந்த படத்தில் இருந்தாங்க. நீங்கள் பார்ப்பீங்க, நெல்லை சிவா, செல்லதுரை, அவங்களாம் வந்து எனக்கு அவ்வளோ அருமையான காமெடியெல்லாம் என் கூட பண்ணியிருக்காங்க. நெல்லை சிவா வந்து நீங்கள் கிரியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவர் வாய்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய காமெடி ஒர்க் அவுட் வச்சு, எப்போ அக்கா வச்சு தான் பேக்கரி வாங்கினியாம சொல்லுப்பா அப்படின்லாம் ஒரு வாய்ஸ் அவர் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பார் செல்லதுரை. அதுபோல் ஏகப்பட்ட படம் என்னோடய படங்கள் நடிச்சிருக்காரு. சாரி, நெல்லை சிவா. அதே மாதிரி செல்லதுரை தலைநகரம் படத்தில் சொல்லுவார், நீ சென்னைக்கு போய் தெரு தெருவாக சுற்றுற காலம் வரலாம் என்ன வரும். அந்த மாதிரி ஒரு மாபெரும் அற்புதமான நடிகர்கள். அவங்களாம் வந்து ஒரு பெரிய லைம்லைட்டுக்கு வராமே வந்து அவங்க நம்மள்ட்ட பிரிஞ்சது வந்து ஒரு வருத்தமான விஷயம். அதே மாதிரி மனோபலா சார் இந்த 12 வருஷத்தில் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட அவர் கேட்குற கேள்வி, வேறு எந்த படத்தில் நடித்தாலும் கூட என்கிட்ட அவர் கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா, எப்படா மதகஜராஜா வரும். ஏன்னா அவர் வந்து இந்த படம் வந்தால் பெரிய நம்பிக்கையில் இருந்தார். அவர் வந்து ஒரு சோலோ காமெடினா டாப்புக்கு வந்து ஒரு வருவாருங்க ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு, எப்பவும் கேட்டே இருப்பார். பட் துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டு மக்களே வந்து அவரை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அதை பார்த்து சந்தோஷப்பட அவர் இல்லை. அதுதான் ஒரு ஃபீலிங்காக இருக்குது. உண்மையாகவே டைம் ட்ராவல் தான். மணிவண்ணன் சார் ஆகட்டும், மனோபாலா சார் ஆகட்டும், சிட்டி பாபு, செல்லதுரை, நெல்லை சிவா, இவங்களாம் திரும்பி பார்க்கும்போது ஒரு நாஸ்டாலஜிக் அந்த ஃபீலிங் தான் வருது. எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு என்னோட ராயல் சல்யூட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். Watching MGR just to see these 3 on the same frame. ஆனா சும்மா சொல்ல, நிஜமாவே உங்க 3 பேர் இது வந்து விஷால் தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், அந்த உட்காந்து 3 பேர் பேசுகிற டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க 3 பேரோட ஒரிஜினல் கேரக்டர் இது. அவங்க 3 பேர் பேசிக்கிறது இப்படி தான் பேசிக்குவாங்க, நம்ம உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி படத்தில் மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்லேயும் ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்பெஷலி ஆர்யா, சமயத்தில் வந்து ஆர்யா விஷால் கூட பண்ண சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு நண்பன் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக வந்து ஆர்யா நிறையா பண்ணார். ஸோ இனி விஷால் தான் அந்த இல்லை, இது நாங்கள் 3 பேர் வந்து ஒரு படம் இன்னொரு படம் நடித்தோம். அதில் அவங்க பேருன்னா கவர்ச்சி நடிகை ஷக்கீலா. நான் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனராக வருவேன். வாசு என்ற வாசுதேவன் நினைக்கிறேன். ஐ திங்க் விஎஸ்ஓபி ராஜேஷ் படம். அதான் நான் சொல்கிறேன், நாங்கள் 3 பேர் சேர்ந்தோன்னா வந்து அவர் சொல்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து நாங்கள் சொல்லுவோம் டைலாக் அவருக்கு, சார் நாங்கள் இப்படி பேசிக்கிறோம். இவன் ஜாமி வந்து ஒரு 250 படத்தில் கெஸ்ட் அப்பியரன்ஸாக பண்ண படத்தில் ஒரு படம் இந்த படம். இல்லை, அவன் வந்து யார் கூப்பிட்டாலும் வந்து நண்பன் வாடா ஒரு சீன் வந்து நடினா சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பி போயிடுவான், வந்து நடிச்சிடுவான், யோசிக்கவே மாட்டான். ஆக்சுவலாக ஜெய்சங்கருக்கு அப்புறம் இல்லை மனோரமா அம்மாவுக்கு அப்புறம் அதிகமாக படங்கள் நடிக்க போகிற நடிகன் வந்து இவன் தான் நினைக்கிறேன், ஆர்யா. ஆக்சுவலாக இந்த சீன் வந்து பர்டிகுலர் சீன் நாங்கள் ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணோம். பண்ணி முதல் நாள் திடீர்னு பிளான் பண்ணோம், இந்த மாதிரி கெஸ்ட் அவர் வந்தால் நல்லாயிருக்கும், ஹீரோ யாராச்சும் தான் நல்லா இருக்குன்னொன்னே. அப்போ எனக்கு ஆர்யா பழக்கம் இல்லை. அவன் விஷால்கிட்ட சொன்னேன், அதே இந்த மாதிரி ஆர்யா வந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு பழக்கம் இல்லை, நீங்கள் ஒரு வார்த்தை பேசுங்களேன்னு. அவன் யார் கூப்பிட்டாலும் வருவான், சார் நீங்கள் கூப்பிடுங்க வருவான். ஆனால் அதே மாதிரி சச்ச ஒரு ஜெம். நான் சொன்னோன்னா இல்லை சார் நான் வரேன். என்னோட கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிஷம் இது வந்து. அது அவர் சொன்ன மாதிரி வந்து இவர் ஒரு பொக்கிஷம் மாதிரி, இது ஒரு பொக்கிஷம் மாதிரி. ஆர்யா வந்து இட்ஸ் அ பிளெஸிங் டு ஹேவ் சம்திங் லைக் தட் இன் லைஃப். நீங்கள் எதோ சொல்லிட்டு இருந்தீங்க சார் சுந்தர் சார், நீங்கள் அதான் சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் இதான் ஃபைனலா? ஓ, we have one more.
ஏப்பா வயசெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க, அது அஞ்சலியை வச்சுட்டு இதெல்லாம் வேற என்ன? இல்லை இது நானே வந்து அப்ஜெக்ட் பண்ணுறேன். சுந்தர் சி at the age of 56 ஜாலியான டைப், எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு மனுஷன் இன்னும் அப்படியே இருக்காப்ல. இல்ல, One of my favorite director. இல்லை இந்த மீம் நான் கடுமையாக அப்ஜெக்ட் பண்ணுறேன். Okay. ஏஜ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்காங்க, இது தேவையில்லை. 36 வந்து அந்த 56 மேல இருக்கிற லைன் ஆகிட்டீங்க. மட்டும் எடுத்துட்டோம்னா ஆமாம், இஸ் ஆக்சுவலி த மோஸ்ட் குட் லுக்கிங் டைரக்டர்ஸ் இன் ஒன் ஆஃப் த 36 வந்து 56 ஆகிட்டீங்க. அப்பா அது printing mistake. டாக்டர் கிட்ட போறதை விட சுந்தர் சியோட படம் இல்லை இது நடிச்சா மட்டும் எனக்கு பவர் இருந்துச்சுன்னா எடிட் பண்ணிடுவேன். edit பண்ணிட்டு. பரவாயில்ல சார், உங்க பவரை யூஸ் பண்ணி நாங்க மிஸ்யூஸ் பண்றோம் உங்க நல்ல பவர். வேலை, நல்ல வேலை குஷி இல்லை இங்க. நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். சேம் அதேதான். இது வந்து ஏக மனதோட எல்லா ஆடியன்ஸும் சொல்றாங்க. ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இல்லையா? ஆமா, எல்லாரும். இதுல ஒருத்தர் இருக்காரு, இதுல பெரும் பங்கு பாத்தீங்கன்னா அங்க வெங்கட் இருக்காரு. ஆமா. அந்த காமெடி கவுண்டர்ல வந்து பெரும் பங்கு வந்து அவரோடது அதுல இருக்கு. அது வாழ்த்துக்கள். அது பெரிய பெரிய தூணா இருந்திருக்கு படத்துல. பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். நெக்ஸ்ட் இன்னொன்னு இருக்கா? ஓகே. சந்தானம் சார் அண்ட் மனோபாலா சார், இவங்களோட காம்பினேஷன் வந்து அகைன் ஒரு அசுர வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் அப்படி சொல்லியிருக்காங்க. இதுல எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, இந்த 5ல் 3 வந்து என்னோடது காம்பினேஷன். உங்க படம் அது வந்து ஆம்பளை, கலகலப்பு கலகலப்பு அண்ட் அஃப்கோர்ஸ் மதகஜராஜா. ராஜா. அவரது என்னன்னு தெரியல, அவர் மனோபலாவை பார்த்தாலே சந்தானத்துக்கும் வெங்கட்டுக்கும் குஷி ஆயிடுவாங்க. ஒரு படத்தில் வந்து புகையிலேருந்து ஒரு புகை பாம்பு வெடிச்சிடும் ஆம்பளையில். பாம்பு வெடிச்சோன்னா அந்த புகையிலேருந்து வருவார். அதுக்கு ஒரு டயலாக் இவர் போட்டிருப்பார், வழக்கமாக பீடியிலேருந்து தான் புகை வருது, இல்லை புகையிலேருந்து பீடி வருது அப்படின்ட்டு. ஸோ அவர் மனோபாலா சாரை பார்த்தாலே வந்து அவ்வளோ பஞ்சு. இன்னொன்று சந்தானம் வந்து ஒரு எழுதி வச்சிருப்பார். சந்தானத்தில் ஒரு பழக்கம் இருக்குது. சந்தானம் வந்து அவரோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா அசாத்தியமான உழைப்பாளி. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் எழுதி வச்சிருப்பாரு, இந்த ஆர்டிஸ்ட் நடிக்கும்போது கவுண்டர் போடுறதுக்கு. மனோபாலா சாருக்குன்னு ஒரு தனி புக்கே வச்சிருக்காரு, மனோபாலா சார் கவுண்டர் பண்ணுறதுக்கு என்ன. ஸோ ரொம்ப சந்தோஷம். என்னோட படம் அந்த லிஸ்ட்டில் ஒரு 5ல் 3ல் இருக்குது. ஓகே, தி லாஸ்ட் ஒன். 2 படம் இருக்கு சார். இந்த ஆமாம்மா, அஞ்சலியோட 2 இருக்குது. அஞ்சலி ஃபோட்டோ வரல, ஆனால் அஞ்சலி படம் 2 நம்ம இருக்குது. போட்டுக்கலாம் சார். நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். கண்டில்ல சார். கண்டில் பிலீவ் இன் சுந்தர் சி சூப்பர்மசி இருந்து ஸ்டேஜில் இருந்திருந்தாப்புலன்னா அதே மாதிரி சொல்லியிருப்பாப்புல நம்மால். இவர் வந்து ஐ திங்க் ஐ ஓன்லி இன்ட்ரடியூஸ்ட் ஹிம் இன் திமிரு. when he came we wanted one different face, so இவர் வர வச்சோம். விநாயக்ல விநாயக் he's got something, everyone will have some kind of a magic. அழகாக இருக்கணும் அப்படியெல்லாம் இல்லை, அந்த டேலண்ட் வந்து காட்டுறது ஒரு விதம் இருக்குல்ல. வந்தாலே ஜெயிலர் படத்தில் வந்து கலக்கிட்டாப்புல. சுந்தர் சி சூப்பர்மசி and his legacy will continue. Thank you. Very well said. ஆனால் என்ன இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கேரளாலையும் பெரிய வெற்றி நடை போட்டுருக்கு படம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டன்மார் ரசிச்சுட்டு இருக்காங்க படத்தை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஸோ we've come to the end. இப்போ வந்து சுந்தர் சார் அண்ட் விஷால் சார் ப்ளீஸ் ஸ்டே பேக். நீங்கள் 2 பேரும் ப்ளீஸ் யூ கேன் டேக் எ சீட். ஸோ தட் இப்போ உங்களுடைய ஸ்பீச், இட்ஸ் யோர் டைம் டு கிவ் யோர் தேங்க்ஸ் டு தி ப்ரெஸ், மீடியா, ஃபேன்ஸ் and the industry. இது மறுபடியும் முதல்லேருந்து அரைக்கிறேன். வந்திருக்கும் எப்போவே நான் வந்து எல்லா ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒன்லி மீடியா தான் என்னோடய சீஃப் கெஸ்ட்டாக இருப்பாங்க. அது போக படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், ப்ரொடியூசர்ஸ் தவிர நான் என்னை பொறுத்தவரை என்னோடய சீஃப் கெஸ்ட், பிரதம விருந்தாளிகள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பத்திரிகை, மீடியா சகோதர சகோதரிகள் தான். ஸோ எல்லாருக்கும் பெரிய வணக்கம். எனக்கு தெரிஞ்சு நான் எந்த படத்துக்கு வந்து ஒரு சக்ஸஸ் மீட் வச்சதே கிடையாது. ஏன்னா படம் ஆனவரை நல்லபடியாக ஓடினா நான் அடுத்த படத்துக்கு மூவ் ஆகி போயிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து அரண்மனை 4 கூட எல்லாம் கேட்டாங்க, பண்ணல. பட் இந்த படம் அது எல்லாத்தையும் மீறி ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கு. ஏன்னா இது வந்து மற்ற படங்களை விட ஒரு ஸ்பெஷல். ஒரு 13 வருஷம் கழித்து நிறைய பேர் இண்டஸ்ட்ரியிலே நிறைய பேர் சொன்னாங்க 13 வருஷம் கழிச்சு இந்த படம் வருது, என்ன பெரிய சாதிச்சிட போகுதுன்ட்டு. ஆனால் வந்து மக்களுக்கு வந்து இந்த படத்து மேலே நம்பிக்கை இருந்துச்சு.
ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த படத்தோட நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோடனே அவங்க கொடுத்த ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா மைண்ட் ப்ளோயிங். இந்த நேரத்தில் அந்த படம் வெளிவர முக்கியமாக காரணமாக இருந்த சில பேருக்கு நான் நன்றி சொல்லணும். முக்கியமாக தயாரிப்பாளர் மனோகர் பிரசாத் சார். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் முழு மூச்சாக ஒர்க் பண்ண மனோகர் பிரசாத் சார். படத்தை பார்த்தோன்னே பிடிச்சி அதுக்கான முயற்சிகள் எடுத்த திருப்பூர் சுப்பிரமணியன் சார். அதுக்கப்புறம் இந்த படத்தை நாங்கள் வெளிக்கொண்டு வரணுன்னா சில விஷயங்களில் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் கேட்ட உடனே ஒரு வார்த்தை பேசாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்த ஏசி சண்முகம் சார், என் தம்பி ஏசிஎஸ் அருண்குமார் அவர்கள், உறுதுணையாக இருந்த திரு மதன் அவர்கள், எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோடய மிகப்பெரிய நன்றி பார்த்திங்கன்னா, நான் அதான் தெய்வங்கள்னு சொல்கிற ரசிகர்கள். படம் ஆரம்பத்துலேருந்து இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த ஆதரவு, அதுக்கு சப்போர்ட்டாக துணை நின்ற மீடியா, சோஷியல் மீடியா, பத்திரிகை சகோதர சகோதரிகள், பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்ன வார்த்தையே இல்லாமல் தான் தடுமாறேன். ஏன்னா இந்த படம் ஜெயிக்கும்னு நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றி, இவ்வளோ பெரிய ஆதரவு, அதாவது என் கேரியரில் நான் சொல்கிறேன், என் படம் இல்லை மற்ற படங்களுக்கும் சேர்த்து இந்த மாதிரி வந்திருக்குமான்னு தெரில. 100க்கு 99.99% வந்து பார்த்தவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து ரசித்து ரொம்ப பாராட்டி பேசும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. போன இன்டர்வியூவில் நான் கூட நான் சொல்லியிருந்தேன், எனக்கு திருப்பி கொடுக்க முடிஞ்சது வந்து என்னோடய நன்றியும் சில சொட்டு கண்ணீரும் தான். அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அவங்க கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும், ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஷூட்டிங்குமே வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. நான் நிறையா தடவை சொன்ன மாதிரி என் குருநாதர் மணிவன் சார், மனோகரா சார் எல்லாம் நிறையா நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மெயினாக நடித்த ஹீரோயின்ஸ் 2 பேரும் 13 வருஷம் கழிச்சும் இன்னும் அழகாக கிளாமரஸாக ரசிகர்களோட கனவு கண்ணியாக வளம் வர அளவுக்கு அருமையாக இருக்கிற அஞ்சலி அண்ட் வரு 2 பேருக்கு தேங்க்ஸ். இதில் என்னென்னா, வரு வந்து லாஸ்ட் மினிட்ல தான் அந்த ஷூட்டிங் வந்தாங்க. ஆக்சுவலாக ஒரிஜினலாக வந்து வேறு ஹீரோ நடிக்க வேண்டிய கேரக்டர். நாங்களாம் ஷூட்டிங் காரைக்குடி போயிட்டோம். நாளைக்கு அந்த ஹீரோயின் வரணும். டியூ டு சம் ரீசன்ஸ் கொஞ்சம் டேட் இஷ்யூ ஆச்சு, ஒரு வாரம் தள்ளி வர மாதிரி. பட் எங்களால் வந்து அந்த ஒரு வாரம் எல்லாம் காம்பினேஷன் இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்து பண்ணி வருவு கேட்டோன்னா உடனே ஸ்போர்ட்டிவாக ஒத்துக்கிட்டு வரு வந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு வரு. அப்புறம் என்னோட லக்கி ஹீரோயின் அஞ்சலி, கலகலப்பு, சூப்பர் ஹிட், அதுக்கப்புறம் மதகஜராஜா 2 பிளாக் பஸ்டர் மூவிஸில் வந்து என்னோட ராசியான ஹீரோயினாக ஒர்க் பண்ண அஞ்சலி. எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்ஸ் ஒரு ஒர்க்கிங் ஜோன் வந்து அஞ்சலி கூட இருக்குது. ஏன்னா ஒரு டைரக்டராக நம்ம சொல்கிறத நம்பி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணும்பொழுது அது ஹீரோக்கள் கூட எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்துருக்கு. கார்த்திக் சார், விஷால், இவங்கெல்லாம் வந்து முழு மூச்சாக வந்து நம்பி இறங்குவாங்க. ஓகே, அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம என்ன சொன்னாலும் வந்து ஒத்துக்கிட்டு இறங்குவாங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் தான் நமக்கு பெரிய பூஸ்டர். அந்த கான்ஃபிடென்ட்டே வந்து நமக்கு கொஞ்சம் பயமும் வரும். ஐயோ இவ்வளோ நம்பி நம்மளை பண்ணுறாங்களே, நம்ம அவங்களுக்கு கரெக்டாக ரிசல்ட் கொடுக்கணுமே, அந்த பயம் ஒன்று வரும். அப்படி இல்லாமல் ஒரு டைரக்டரோட ப்ரொஃபஷனில் தலையிட்டாங்கன்னு வைங்களேன், ஓகே நீங்கள் சொல்கிறீங்க நான் செய்கிறேன்ட்டு நம்ம பொறுப்பை வந்து ஷேர் ஆகிடுது. வேறு அந்த டைரக்டரை நம்பி நீ ஓகே சார் நம்பி வரோம், நீங்கள் நல்லபடியாக பண்ணுங்கிற போது எங்களோட பொறுப்பு அதிகமாக கூடிடுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அஞ்சலி, சில ஹீரோயின்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொன்னாலும் நம்பி ஒரு படத்தில் ஆற்றுல குதிக்க சொன்னால் குதிச்சிட்டாங்க உண்மையாகவே. அந்த மாதிரி ஒரு நம்பி இறங்குற ஹீரோயின். வெறும் அழகு மட்டும் இல்லாமல் திறமை இருக்கிறதுனால தான் இவ்வளோ நாளாக, ஏன்னா அவங்க வந்து ஒரு சின்ன பொண்ணாக நான் வந்து முதல்ல அவங்க கூட ஒர்க் பண்ணேன் லாங் ஆகும். என் வயசை சொல்லி என்னை டேமேஜ் பண்ண மாதிரி அது எந்த வருஷத்தை நான் சொல்லலை. அப்போ ஆரம்பித்து இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து ஒரு டாப் ஹீரோயினாக இருக்கிறாங்க. கங்க்ராட்ஸ் அஞ்சலி, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கோஆப்ரேஷன் யூ கிவன் டு திஸ் மூவி. தேங்க்யூ. அப்புறம் சந்தானம் நானும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ரிலேஷன்ஸ் எக்கச்சக்கம். இதுக்கு முன்னாடி நான் போன இன்டர்வியூலேயே கலகலப்பு ஒரு 5 நாள் தான் பண்ணார். தீயா வேலை செய்யணுக்குமார் ஒரு 6 days. பட் இந்த படம் வந்து படம் ஃபுல்லாக எக்ஸப்ட் ஃபைட் சாங்கை தவிர படம் ஃபுல்லாக விஷாலோட ஒரு ட்ராவல் பண்ணார். அது ஒரு ரிசல்ட் இப்போ வந்து சூப்பராக வந்திருக்கு. சந்தானம் அண்ட் சோனு சூட். இன்ஃபேக்ட் வந்து சின்ன இந்த இடத்துல மெட்ராஸில் ஷூட்டிங் கொஞ்சம் தடங்கள் வரும்போது ஐ ஹவ் டு தேங்க் அதர் ஒன் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் மிஸ்டர் கிரண். மனோகர் சாரோட ஹைதராபாத்தில் எல்லாம் அவர் இங்கேருந்து ஒரு 2 நாள் ஷூட்டிங் நான் அங்கே போய், ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கேப் விட்டு பார்த்தா ஷூட்டிங் என்னால் ஒரு 4 முடிக்க முடியல.
மனோகர் சார்கிட்ட போய் சொல்லி ஒரு 2 நாள் தான் சார் ஷூட்டிங் ஹைதராபாத்லேருந்து அங்கே போய் உட்காந்து ஒரு கண்டினியூஸாக 30 நாள் 35 நாள் இருந்து படத்தை நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம். கிரண் சார் இன்னும் எவ்வளோ நாள் சார் ஷூட்டிங் 2 நாள் சொல்லிட்டு படத்தை முடிச்சுட்டு வந்தோம். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் தேங்க்ஸ் டு கிரண் சார். அதுக்கப்புறம் என்னோட பில்லராக கூட சப்போர்ட் நின்ன வெங்கட், அப்புறம் சூப்பராக பண்ண ரிச்சர்ட், ஸ்ரீகாந்த், அப்புறம் எப்பவுமே என்னோட சுந்தர் சி தான் பக்கத்திலே தேடலாம், விச்சு, என்னோட ப்ரெஷர் கிஷர் எல்லாத்தையும் தாங்கிக்கிற என்னுடைய நண்பர், ஆர்ட் டைரக்டர், அப்புறம் ப்ரொடக்ஷன் சீஃப் பாலகோபி சார், அப்புறம் என்னோட மிஸ்டர் மணி, எல்லாருக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ். அப்புறம் இப்போவும் 13 வருஷம் கழிச்சும் அந்த சாங்கை கேட்கும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க படத்தை பார்க்கும்போது படம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. ஆனால் சாங் கேட்கும்போது ஆர்ஆர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஆக்சுவலாக காமெடிக்கு வந்து ஆர்ஆர் ரொம்ப முக்கியம். காமெடி ஆகட்டும், அந்த ஹீரோயிசம் வரும்போது அந்த ஆர்ஆரில் தூக்குறதாகட்டும், வெறும் பாட்டு மட்டும் இல்லை, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்ஆர் என் படங்களை நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில். தேங்க்ஸ் டு விஜய் சார். ஒரு சாதாரண சீன் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஆரில் அவ்வளோ எலிவேஷனு. அதே மாதிரி சாங்ஸ் ஆகட்டும், என் வாழ்க்கையில் நான் அதிகமாக உட்காந்த சாங் இந்த படத்தில் தான். கிட்டத்தட்ட கம்போசிங் ஒரு 5-6 நாள் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணணும். ஏன்னா ஏதோ வித்தியாசமாக வார்த்தை வரணுன்ட்டு அந்த பாட்டு எப்படியோ லீக் தாங்க வெளியில் வந்தால் கூட பெரிய அப்போ வரவேற்பாக பெருசாக ரீச் ஆகலை ஆடியன்ஸுக்கு. எனக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. இந்த பாட்டு பெரிய லெவலில் ஹிட் ஆகணுமே, என்னடா இன்னும் ஹிட் ஆகலை அப்படின்ட்டு நான் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன். ஒரு நம்ம ஜட்ஜ்மெண்ட் தப்பாகி போச்சா, விஜய் ஆண்டனி அவ்வளோ டார்ச்சர் பண்ணி இந்த பாட்டை வாங்கணுமே, ஏன் அதுக்கு அவ்வளோ ரிசப்ஷன் அவ்வளோ ரீச் ஆகலைன்னு நினச்சேன். ஆனால் என்னோடய குறையெல்லாம் தீர்ந்துருச்சு. இந்த படத்தில் தொம்பைக்கு தொம்பைன்னு ஒரு சாங்கு. ஆக்சுவலாக அந்த சாங்கெலாம் பார்த்திங்கன்னா சுத்தமான தமிழ் வார்த்தைகள். திரு வானமாமலை அவர்கள் வந்து பழைய நாட்டுப்புற பாடலாம் கோர்த்து ஒரு புக்கு வச்சுருந்தார். அதுலேருந்து எடுத்த வார்த்தைகள் தான் அது அத்தனையுமே. நானும் விஜயும் உட்காந்து கோத்து அது பண்ணணும். கிட்டத்தட்ட என் லைஃப்பில் ஒரு வாரம் நாங்கள் வந்து கம்போசிங் மட்டும் உட்காந்தோம். இப்போ அந்த பாட்டோட வைப்பு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்ன ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கார் விஜய், தேங்க்யூ விஜய். அதே மாதிரி சிக்கு புக்கு ரயில் வண்டி, அந்த சிக்கு புக்கு ரயில் வண்டி வந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை. நானும் விஜயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். பக்கத்து ரூமில் ஒரு இன்ஜினியர் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஒரு சாங் கேட்டுச்சு. என்ன விஜய் நல்லா இருக்கே சாங்? இல்லை சார், வேறு படத்துக்கு போட்டேன், அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. ஐயோ நல்லா இருக்க, ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்த்தா அந்த சாங் சூப்பராக இருந்துச்சு. விஜய் என்ன இப்படி ஒரு அருமையான சாங்கை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி தான் அந்த பாட்டு. இப்போ வந்து எல்லா திருவிழாலையும் அந்த பாட்டு ஒலிக்காத இடமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஜய் ஆண்டனியோட இது. அப்புறம் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ், இப்படியெல்லாம் ப்ரொடக்ஷன் அமையறதுக்கு உண்மையாகவே டிலே ஆச்சுங்கிறது வேறு விஷயம். பட் ப்ரொடக்ஷனில் வந்து அந்த படம் பண்ணிகிட்டு இருக்க போது ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு இது வேணுமா, இது தேவையா, செலவு கம்மி பண்ணுங்கள், அந்த ஆர்டிஸ்ட் எதுக்கு, கதை இப்படி இருக்கா, சீன் இப்படி இருக்கா, ஒரு வார்த்தை கேட்கல. மேன்மக்கள்ங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் சைடில் வந்து எனக்கு அப்படி ஒரு நான் கேட்டதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் பேனர். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி சின்ன ஒரு கேப் வந்துச்சு. கேப்புக்கு அப்புறம் தே ஆர் கம்மிங் பேக். இந்த படம் மறுபடியும் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட கொடியை பறக்க வைக்கணும்னு நம்புகிறேன். மனோஜ் சாருக்கு ரெக்வெஸ்ட், யூ ஹேவ் டு டூ லாட் ஆஃப் மூவி சார், யூ ஆர் கம்மிங் பேக். இது கம்மிங் பேக் இல்லை, ஒரு சின்ன நீங்கள் ஒரு கேப் எடுத்துக்கிட்டீங்க, அவ்வளோதான். ஏன்னா உங்களை மாதிரி பெரிய பேனர் வரும்போது எவ்வளவோ டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ஒர்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நிறைய நல்ல படங்கள் வரும். சினிமாவை தெரிஞ்சு சினிமாவை ரசித்து சினிமாவை பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இன்னவே நான் விஷால் சர்வா சொல்லிக்கிறேன், வில் பி ஸோ ஹாப்பி. ஐ திங்க் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட மறுபடியும் ஒரு என்ட்ரி பெரிய லெவலில் வர்றதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக மதகராஜா இருக்குன்னு நம்புகிறேன். எல்லாத்துக்கும் அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம், என் தம்பி. இந்த மனுஷன் பட்ட கஷ்டத்துக்கு வந்து வெளியில் சொல்லாத எவ்வளோ விஷயம் இருக்குது. இவர் வாங்க போக தான் பேசுவோம், ஆனால் உரிமையாக இப்போ சொல்லணும். இவன் பட்ட கஷ்டம் அவ்வளவு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. யூ ஓன்ட் பிலீவ், எனக்கு ஒரு நாள் வந்து வெளியில் யார்ட்டையும் இது வரைக்கும் சொல்லாத தகவல். இவர் டிரைவர் ஃபோன் பண்ணுறாரு, சார் மயங்கி வந்துட்டார் கார்லன்ட்டு. அவசரமாக போய் பார்த்தா அந்த 6 அடி உருவம் ஒரு காரில் மயங்கி கிடக்குது. அவ்வளோலாம் அது காரணம் எல்லாம் விட்டுருவோம். அந்த மாதிரி பல கஷ்டங்கள். அதே மாதிரி அந்த படம் பண்ணும்பொழுது அந்த உடம்பை வருத்திக்கிட்ட ஒரு பட்ட கஷ்டம் எல்லாம் இப்போது இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறது. விஷால் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் இது வந்து நம்ம உண்மையாக உழைச்சி சின்சியராக நம்மளோட ஃபுல் எஃபெக்டை போட்டால் கண்டிப்பாக ஆண்டவனும் மக்களும் நம்ம கைவிட மாட்டாங்கிறதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய உதாரணம். இது வந்து
மேக்ஸிமம் இந்த படத்தோட வெற்றியோட சந்தோஷம் விஷாலோட சின்சியாரிட்டிக்கு, விஷாலோட உழைப்புக்குன்னு நான் வந்து சத்தியமாக சொல்லுவேன். தேங்க் காட். ஏன்னா இந்த படத்தோட வெற்றி வந்து விஷாலுக்கு மார்க்கெட் ஆசிடிஸ் நல்லா இருக்குது, அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த வெற்றி என் தம்பிக்கு ஒரு பெரிய மருந்தாக அமைஞ்சிருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி. 15 நாளைக்கு முன்னாடி நாங்கள் பட்ட வேதனை எங்களுக்கு தான் தெரியும். என்னென்னமோ சொன்னாங்க. ஐநோ இல்லை விஷாலோட இதுக்கு வந்து 2 நாள் இல் கம் பேக் அகைன்ட்டு, அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து நிற்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மதகஜராஜோட வெற்றியோட சந்தோஷம் எல்லாம் என் தம்பிக்கு போய் சேரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்டு எல்லாத்தோட முக்கியமாக என் தெய்வங்களாகிய ரசிகர்கள், மக்கள் மிகப்பெரிய நன்றி. கூட்டமாக படத்தை நான் பார்த்து அந்த தேட்டர்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ கூட்டம், கீழே உட்காந்துருக்கும்போது நாங்கள்லாம் அவங்களுக்கு கைமாறு பண்ணோன்ட்டு தோணும். அவங்க எங்களை நாங்கள் சோறு ஒவ்வொரு சோறும் வந்து அவங்க போட்ட என்ன சொல்லலாம், எங்கள் உழைப்புக்கு போட்ட கருணைன்னே சொல்லலாம், அப்படி வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இந்த தருணத்தில் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். யாராச்சும் விட்டு போயிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எல்லா தேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. இது வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டிங் இல்லை, இது வந்து நன்றி மீட்டிங் இது. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. உங்களோட சப்போர்ட் என்னன்னைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி நன்றி நன்றி. விஷால் சார் ப்ளீஸ் கோ அஹெட். எல்லோருக்கும் டிடி என்ன சார் மறுபடி யூடியூப்பில் வைரல் வீடியோ வந்துருமா? கேட்குது. கொடுக்க மாட்டோம். ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த ஒரு பொதுவாக ஒரு எர்த்குவேக் நடந்தால் ஒரு நாள் ஒரு நியூஸ் வரும், பேப்பரில் வந்து ஒரு துண்டு நியூஸோ ஒரு நியூஸ் வரும், அடுத்த நாள் மறந்துடுவாங்க. ஆனால் விஷாலோட நடுக்கம் வந்து வேர்ல்டு வைடு ரீச் ஆகி உங்களால் வந்து எனக்கு வேர்ல்டு வைடு வந்து எனக்கு வந்து விஷால் நல்லா இருக்கணும், விஷால் மறுபடியும் வந்துடணும், விஷால் ஹெல்த்துக்கு என்ன பிரச்சனை, விஷால் இப்படி பார்த்ததே கிடையாது, விஷால் மறுபடி ஹீ ஷுட் கம் பேக் அப்படின்னு வேர்ல்டு வைட், ஐ எம் நாட் ஜோக்கிங், வேர்ல்டு வைட் சர்ஜன்ஸ், ஜட்ஜஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ், கேனடாலேருந்து சம்மந்தமே இல்லாமல், யூஎஸ்லேருந்து சம்மந்தமே இல்லாமல் சினிமா பார்க்காத ஒரு கூட்டம் என்னாச்சு விஷாலுக்கு, விஷாலோட ஹெல்த்து, ஹீ ஷுட் கம் பேக் இப்படி பார்த்ததே கிடையாது. நிறைய பேர் கண்ணீர் விட்டுருக்காங்க. தே ஹவ் கிரைட் ஃபார் மீ. அந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் இருக்கும்போது, அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் உணர்ந்தேன். ஒரு விஷயம், எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க, நேசிக்காதவங்க என்னை நேசிக்க ஆரம்பித்தாங்க, பிடிக்காதவங்க என்னை பிடிக்க ஆரம்பித்தாங்க, நடிக்காதவங்க எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்தாங்க, பொதுமக்கள் வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு கோயில் வாசலில் பூக்காரி அம்மா கேட்டுச்சு, தம்பி உடல்நிலை நல்லா இருக்கான்னு. நல்லா இருக்குமான்னு. ரோட்டில் பெருக்கிற ஒரு அம்மா, பொதுவாக வந்து என் கையில் காசு இருந்தால் நான் கொடுத்துருவேன். ரோட்டில் போகிற ஒரு அம்மா, அதான் அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டு பெருக்கிற அம்மா வந்து, தம்பி என்னப்பா ஆச்சு உனக்கு, இந்த மாதிரி கண் கலங்கிட்டேன். இது வந்து உண்மையிலே நான் வீடு வீடாக போய் கேட்டிருந்தா என்னை பிடிக்குதான்னு கேட்டிருந்தா கூட ஒரு இட்ஸ் நாட் பாசிபிள். 40 வருஷம் ஆனால் கூட இட்ஸ் நாட் பாசிபிள். ஆனால் உலகம் முழுக்க எல்லாரும் வந்து விஷால் நல்லா திரும்ப வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பாருங்களேன். எனக்கு அதான் என் அண்ணன், நான் எப்போவுமே உரிமையோடு சொல்கிறது, என் டார்லிங் குஷோட புருஷன், என் அண்ணன் சுந்தர் சார்லேருந்து ஆர்யா, அவன் வந்து ஐ டோன்ட் நோ, ஐ வாஸ் இன் டியர்ஸ். எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க, இப்படி ஒரு நண்பர் கிடைக்கிறது வந்து ஒரு பாக்கியம். நான் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கேன், அவனை வந்து ஒரு நண்பனாக கிடைச்சது. வாசுகிக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். உண்மையிலேயே சொல்கிறேன். அந்த ஃபங்க்ஷனில் வந்து
Doctors told me not to go for the function. They told me, you are trembling. You have severe fever. It's more than 103. You are trembling. நான் ஒரே ஒரு விஷயம், எனக்கு வேஷ்டி சட்டை மட்டும் கட்டி கொடுங்க. நீ கேட்க மாட்டேன், சொன்னால் கேட்க மாட்டேன். நான் கண்ணாடி முன்னாடி போனேன். என் கண்ணாடி முன்னாடி ஒருத்தர் தெரிஞ்சார், சுந்தர்சி. 12 வருஷம் நாங்கள் 2 பேர் வந்து ஒவ்வொரு வருஷம் பேசிப்போம். இந்த வருஷம் இந்த படம் வந்தால் சூப்பராக இருக்கும் ஜி. என்ன பண்ணுறது சார், இப்போ பரவாயில்ல, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். 12 வருஷம் வந்து எனக்கு ஊக்கம் கொடுத்தாரு. நான் when I felt bad because I gave my heart and soul. ஒரு நடிகன் வந்து விஜய் ஆண்டனிக்கு தெரியும் ஒவ்வொரு படத்துக்கு நாங்கள் எவ்வளோ உழைப்பு கொடுக்குறோம். சண்டைக்கோழிக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம் மதகஜராஜா. ஒவ்வொரு வருஷம் எனக்கு ஊக்கம் கொடுப்பாரு. கவலைப்படாதீங்க ஜி, எப்போ வந்தாலும் ஜெயிக்கும்னு. ஆனால் உண்மையிலே இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்ட்ரியில் 12 வருஷம் கழித்து ஒரு படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் ஆனது இந்த படம் தான். இது நான் பதிவு பண்ணிக்கிறேன். இட் ஷுட் கோ இன் த புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஏன்னா 4-5 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ஆவாத படங்களே வந்து தேல் த்ராஷ் இட். ஜனங்க வரமாட்டாங்க. இட் இஸ் அன்பிலீவபிள். 12 இயர்ஸ் கழிச்சு எல்லாரும், இட்ஸ் பை காட்ஸ் கிரேஸ் வி ஆர் ஆல் லுக்கிங் த சேம். ஐ திங்க் 12 வருஷம் கழிச்சு ஜனங்க வந்து தியேட்டருக்கு இப்படி கோலாகலமாக ஒரு, அதாவது கடவுள் சொல்லியிருக்காரு, பொறு மற்ற படங்கள் பண்ணிட்டு போ, சுந்தரும் நீயும் வேறு படங்கள் பண்ணிட்டு போ, வரும் நான் ஒரு தேதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதி கொடுத்தார். 9 நாள் லீவ் வச்சு. அப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம உழைக்கிறோம், திடீர்னு சில நேரத்தில் அந்த படம் வரலைன்னா ஒரு ஆதங்கம் இருக்கும் எல்லா நடிகர்களுக்கும். பட் ஐ எம் ரியலி ஹாப்பி டுடே. எனக்கு வந்து எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க, எத்தனை பேர் எனக்காக வந்து வேண்டிக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து என்னை லவ் பண்ணுறாங்க. இட் இஸ் அ பிளெஸிங். இட் இஸ் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். உண்மையிலே நான் அதான் ஒன்று சொல்கிறேன். ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சர் ஏதாவது திட்டினா வந்து அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க. டீச்சர்கிட்ட ஏதாவது பாடம் சரியாக புரியலன்னா டவுட்டு கேட்போம். அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோன்னா அந்த பொண்ணை எப்படி என்ன லவ் லெட்டர் எழுதுறோன்னு ஃப்ரெண்டுக்கிட்ட டவுட்டு கேட்போம். அதே மாதிரி தயவு செஞ்சு இனிமே ஏதாவது நடிகர்களோ நடிகைகளோ அவங்க வாழ்க்கையை பற்றி ப்ரொடியூசர்ஸோ டைரக்டர்ஸோ இந்த சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் தயவு செஞ்சு ஒரு ஃபோன் கால் தான். ஐ எம் ஜஸ்ட் 1 ஃபோன் கால் அவே. இல்லைனா என் மேனேஜர் இருக்காப்புல, இல்லை எப்படி ஐம் அவைலபிள். ஒரு டவுட் இருந்தால் கேட்டு நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம். உங்கள் கற்பனைகள் எல்லாம் இயக்குநர்கள் கொடுத்துருங்க. இயக்குநர்கள் தான் அந்த க்ரியேட்டிவிட்டி வேணும். உங்கள் க்ரியேட்டிவிட்டி வந்து நீங்கள் உங்களோட வச்சுக்கோங்க. விஷாலுக்கு வந்து போதைக்கு அடிமை ஆயிட்டாப்புல, நரம்பு தளர்ச்சி. அப்புறம் ஒரு டாக்டர் வேறு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த ஆள் டாக்டரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அந்த டாக்டர் பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் எல்லாரும் வந்து பயங்கரமான ஒரு கற்பனை உலகத்துக்கு கொண்டு போய் அதில் ஒரு பாசிட்டிவிட்டி என்னென்னா எனக்கு காட்டி கொடுத்தது ஒரு விஷயம், how many people love me. So I really thank those people even though they wrote whatever they wanted. I'll start with சுந்தர்சி. சுந்தர்சி சாரோட நான் ஏன் படம் பண்ணுறேன்னா, எனக்கு ஹாஸ்பிட்டலோ இல்லை டாக்டர்கிட்ட போகிறதோ பயம். சுந்தர்சி சார் படம் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து குணமாயிடும். ஹெல்த்து சூப்பராக இருக்கும், மென்டல் ஹெல்த்து சூப்பராக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆம்பளை ஆகட்டும், மதகஜராஜ் ஆகட்டும், அந்த 60 நாள் 80 நாள் வந்து நான் என் உடம்பு, உடல்நிலை, மைண்ட், பாடி, ஹார்ட், சோல் எல்லாமே நான் ஒப்படைச்சிடுவேன் அவர்கிட்ட. ஏன்னா இட்ஸ் சம்திங், இட்ஸ் லைக் மெடிசன். இவர் படம் பண்ணுறது, ஒரு டைரக்டர் வந்து 30 வருஷமாக வந்து நீடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. தயவு செஞ்சு ஒரு வாட்டி அவர் கைத்தட்டுங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. இப்போல்லாம் வந்து ஒரு படம் 2 படம் பண்ணிகிட்டே காணாமல் போயிடுறாங்க. நிறைய பெரிய இயக்குனர்கள் இன்னைக்கு இல்லை, இயக்குனர்களே இல்லை. இயக்குனர்கள் நடிகர்கள் ஆகிட்டாங்க.
இப்போ நடிகர்கள் வந்து இயக்குனர் ஆகிட்டோம். இதான் சினாரியோ. சுந்தர் சாருக்கு வந்து நான் 12 மணிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு ஷூட்டிங் சொன்னால் கூட நான் வந்து சைக்கிள் எடுத்து கிளம்பி வந்துடுவேன். ஏன்னா என்கிட்ட வண்டி இல்லை, சைக்கிள் தான் இருக்குது. நான் அப்படி எனக்கு ஒரு பாண்டிங் சுந்தர் சாரோட. ஐ ஜஸ்ட் லவ் ஹிம் அன்கண்டிஷ்னலி. ஐ லவ் த ஃபேமிலி அன்கண்டிஷ்னலி. எனக்கு நாளைக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் வராது. எனக்கு சோறு போடுங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்கள் வீட்டில் போய் குஷ் வந்து உட்காந்து தோசை சுட்டு எனக்கு தோசை போடும். எனக்கு அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அந்த ஒரு வகையில் வந்து உரிமை எடுத்து நான் சொல்கிறேன். நான் ஐ ஹாவ் சம்மன் இன் மை லைஃப் ஆஸ் அ பில்லர் டு ஃபால் ஆன் ஆல்வேஸ் இன் மை லைஃப். சுந்தர் சார் வந்து ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ். தட் இஸ் அகெயின் யூனோ a book is judged by its cover ன்னு சொல்லுவாங்க. If you are covered by good friends, your character is shown ன்னு சொல்லுவாங்க. So I'm covered by good friends. Manohar Prasad sir, I would he's family actually to me. He's actually family to me. Amma and his mother are very good friends, and he's like from long time he's a family. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் முகத்தில் அந்த சிரிப்பு பார்க்குறது. ரொம்ப நாள் ஆச்சு அவர் முகத்தில் சிரிப்பு பார்த்து. இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் 12 இயர்ஸ் கழிச்சு ஒரு பிளாக் பஸ்டரு தேவி தியேட்டரில் வந்து 4 தியேட்டரு 8000 பேர் பார்த்துருக்காங்க ஒரே நாள். சான்ஸே இல்லை. இதெல்லாம் வந்து நான் உண்மையிலே பெரிய விஷயம். அந்த இன்னைக்கு வந்து ரிப்போர்ட் வர்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐ தேங்க் மனோகர் பிரசாத் சார். அதான் அவங்க சொன்ன மாதிரி தயவு செஞ்சு வாங்க சார், ப்ளீஸ் கம் பேக் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இன் ஃபுல் ஸ்ட்ரென்த். வி நீட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ. ப்ரொடியூசர்ஸே இல்லை சார், உண்மையிலே சொல்கிறேன். பயமாக இருக்குது, எந்த ப்ரொடியூசர் டேட்டு கொடுக்குறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஜிஎஸ்டி கட்ட மாட்டேங்கிறாங்க, டிடிஎஸ் கட்ட மாட்டேங்கிறாங்க, சம்பளம் பாக்கி வைக்கிறாங்க, நம்மளை வந்து திடீர்னு ப்ரமோஷன் பண்ண வைக்கிறாங்க. அது விஜய் ஆண்டனிக்கே தெரியும். விஜய் ஆண்டனியும் நான் நிறைய அனுபவிச்சிருக்கோம். ஸோ உங்களை மாதிரி நல்ல தயாரிப்பாளர்கள் இருந்தால் எங்களை மாதிரி நடிகர்கள் உயிர் கொடுத்து வேலை செய்கிறதுக்கு நாங்கள் ரெடி. ஸோ வி வாண்ட் ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட் டு கம் பேக் ஆன் ட்ராக். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். என்னோட இசை குருநாதர் விஜய் ஆண்டனிக்கு வந்து ராஜாவுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். அதான் நான் சொன்ன மாதிரி நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காப்புல. இந்த மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து என்னை பாட வச்சு, அதுவும் வந்து கர்நாடிக் சிங்கிங் வந்து அதெல்லாம் வந்து பாட வச்சு, நாளைக்கு வந்து என்னை கான்சர்ட்டில் வேற கூப்பிட்டு பாட வைக்க போகிறீங்க 40,000 பேர் மத்தியில். அதெல்லாம் எப்படி தான் உங்களுக்கு மனசு வருதுன்னு எனக்கு தெரில. எந்த தைரியத்தில் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில. எனக்கே புரியல. நாளைக்கு ஜாக்கெட் போடணும், நாளைக்கு வந்து பயங்கர ஷைனி ஜாக்கெட்னு. நான் என்ன மைக்கேல் ஜாக்சனா இல்லை என்ன? நீ வேற ராஜா நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து கூப்பிட்டாப்புல ஒரு 2 வரி பாடுறேன், நான் ஃபுல் பாட்டு பாடுறேன். ஏன்னா அந்த பாட்டு வந்து இட்ஸ் பிகம் அ ரேஜ். இட்ஸ் அன்பிலீவபிள் ரெஸ்பான்ஸ் ஃபார் த திங். ஐ எம் ஸோ ஹாப்பி. அதான் யாரோ சொன்னாங்க, ராஜா சொன்னாப்புல நாளைக்கு ஏஆர் ரஹ்மான் சார் கூப்பிட்டாருன்னா அது அவர் ரிஸ்க்கு. நாளைக்கு வந்து அடுத்த கான்சர்ட் ஒன்று, இந்த மாமியார் கேரக்டர் மேடம் இருக்காங்க, அவங்களோட ப்ரெசன்ஸ் அங்கிட்ட ஒருத்தன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான், இங்கே வந்து பொண்ணுங்களோட நின்றுட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அவங்களும் சந்தானம் காம்பினேஷன் வந்து சூப்பராக. தமிழ்நாட்டில் ஃபேமஸ் மாமியார் அவங்க தான். உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்ஸ் ராஜா. இந்த சாங்ஸ் வந்து பெரிய தூணாக இருக்குது இந்த படத்தோட வெற்றிக்கு. ஒரு முழுமையான கமர்ஷியல் என்டர்டெய்னருக்கு சாங்ஸ் ரொம்ப முக்கியம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியம். நீ எனக்காக பண்ணியா இல்லை வந்து படத்துக்காக பண்ணியான்னு தெரில. நம்ம காலேஜில் வந்து ஃபஸ்ட்டு கம்போசிங் நடத்தினோம் ஹாஸ்டலில் 1994-5 அதுக்கப்புறம் வந்து 2012 கம்போசிங். உண்மையாக எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட வளர்ச்சி. ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ரிச்சர்ட் என் தம்பி, பொறுமையாக சொல்லுவேன் மறுபடியும் என் தம்பின்ட்டு. அவன் வந்து என்னோட பயணிச்சிருக்கான் நிறைய படத்தில். ஒன் ஆஃப் த பெஸ்ட்
cameraman we have in our industry. It's so nice to work with him. ஸ்ரீகாந்த் சார் என்னோட ரெகுலர் எடிட்டர், அவரோட உட்காந்து, அவர் ஈகோவே கிடையாது. சார் இது தூக்குங்கன்னு உட்காந்து பக்கத்தில், இவன் யார் சொல்கிறதுக்கு, இவன் ஹீரோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம், ஆனால் ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது. ரைட்டிங் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம். அந்த வகையில் வெங்கட் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு ரைட்டர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. மலையாளத்தில் நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க, தமிழில் ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அந்த வகையில் ஒரு தூணாக இருந்து வெங்கட் வந்து வாழ்த்துக்கள் பாப்பாவுக்கு, உண்மையிலே அவங்க வயசுக்கு வந்ததுக்கு. விச்சு அண்ணன் ரொம்ப நன்றி. நீங்கள் என்றைக்குமே வந்து கூட இருந்து ஜாலியாக இருந்ததுக்கு. அண்ட் த கேர்ள்ஸ், மை லவ்லி ஃப்ரெண்ட், என் ஃப்ரெண்டு, இத்தனை வருஷம் ஃப்ரெண்டு அப்படியே இருக்கா, ஃப்ரோசன் ஃப்ரிட்ஜில் தான் வாழ்கிறான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு படம் தான் நான் பண்ணியிருக்கேன். பட் whenever we meet, ஏதோ ஒரு காலேஜ்லேருந்து சேர்ந்து படித்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி நாங்கள் பழகுவோம். இட்ஸ் ஸோ நைஸ் டு see her today. She is the same, she is doing so well in Telugu. இந்த படம் தெலுங்கு Jan 31st வந்து தெலுங்குவும் ஹிந்தியில் வரப்போகுது. 31st சார். ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தட். ஏன்னா அவங்களுக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது தெலுங்குல. ஸோ தெலுங்குல வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அது அந்த வகையில் சொல்லுவேன். எனக்கு என் வாழ்க்கையில் வந்து நான் நிறைய பிரச்சனைகள் சந்திருக்கேன், நான் நிறைய தடைகள் சந்திச்சிருக்கேன். ஆனால் நான் எப்பவுமே அழுது கிடையாது. நான் கண்ணாடி கிட்ட பேசுகிற பழக்கம் உண்டு. இதுவும் தாண்டி போயிடலாம், இது போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை விஷால் அப்படின்ட்டு விஷால்கிட்டே பேசிட்டு இருப்பாப்புல. நான் கண்ணாடி கிட்ட பேசுகிற பழக்கம் பயங்கரம். இல்லை நானே புலம்பிகிட்டு இருப்பேன், எல்லாரும் யோசிப்பாங்க என்ன பேசிகிட்டு இருப்பாப்புலன்னு. நான் எனக்கே சொல்லிகிட்டு இருப்பேன், ஏதோ ஒரு தடையோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால், மிகப்பெரிய பிரச்சனை வந்தால் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாது. நான் அழுதே கிடையாது. நான் கடைசியாக அழுது கண் கலங்கினது வந்து ஹனுமான் படத்தில் ஒரு தேங்காய் ஃபைட்டு ஒன்று இருக்குது. அந்த கிளாப்ஸ் வந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க. நான் அன்றைக்கி கண் கலங்கினேன் வருக்காக. நான் எவ்வளோ ஒரு ஆர்டிஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒன்லி 20% மேக் இட், 80% ஆர் ட்ரைங் டு மேக் இட். ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்காங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ என்னை விட அழகாக டேலண்டடாக சூப்பராக ஆளுங்க இருக்காங்க. பாண்டி பஜார்லேருந்து நீங்கள் டி நகர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி செல்லமேலேருந்து கடவுள் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி. we are all God's children. அந்த வகையில் வந்து ஏங்கின நாளே கிடையாது. நான் பார்த்துருக்கேன். she always wanted to become an actress. இன்றைக்கி வந்து such a busy actress in Telugu. அண்ட் அந்த ஹனுமானில் ஒரு ஃபைட்டில் வந்து அந்த ஆடியன்ஸ் ரியாக்ஷன் வந்து வரும்போது நான் அன்றைக்கி தான் கண் கலங்கினேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது வருவுக்காக. ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஃபார் வரு, போத் ஹர் ப்ரொஃபஷ்னல் லைஃப் அண்ட் ஹர் பர்சனல் லைஃப். ஐ எம் ஹாப்பி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹர் நான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். ஐ ஸ்போக் டு அவங்க அம்மா வந்து என்னோட அம்மா மாதிரி. ஷீ ட்ரீட்ஸ் மீ லைக் அ சன். அண்ட் உங்களெல்லாம் நான் மீடியான்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் என்றைக்குமே வந்து these are my friends for 19 years. உண்மையான ஜேர்னலிஸ்ட். இன்றைக்கி வந்து ஜேர்னலிசம் வந்து மாறிடுச்சு. மாஸ்காம் எல்லாம் படித்து இன்டர்ன்ஷிப் எல்லாம் பண்ணி ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக வரணும் அப்படின்லாம் இல்லை. சும்மா ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனு, ஒரு மைக்கு, அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ போட்டுடுறாங்க. ஏன்னா யூடியூப்பில் காசு வருது வீடியோ போட்டால், அதுவும் நெகட்டிவாக போட்டால் இன்னும் காசு வருது. ஸோ விஷால் வந்து ஒரு 10 குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டான் அப்படின்னா வராது. விஷால் வந்து இந்த பொண்ணோட வந்து கிறிஸ்மஸ் டைமில் ஒரு வீடியோ போட்டோம், அது அவ்வளோ வைரல் ஆயிடுச்சு. விஷாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கொரியனா இல்லை ஸ்பானிஷா இல்லை அமெரிக்கனா அப்படின்னு வந்து ஒரு பயங்கர டிபேட் நடந்தது, பயங்கர வைரல் ஆயிடுச்சு. இதுதான் இன்றைக்கி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி தேவராஜ், அனுபமா,
எல்லாரும் மீனாட்சி சுந்தரம் எல்லாரும் நான் பார்க்குறேன். சாரி, நான் நிறைய பேர் நான் சொல்ல முடியல. பட் நீங்கள் வந்து என்னோட பயணிச்சிருக்கீங்க 19 வருஷம். நீங்கள்லாம் வந்து தப்பாக எழுதுனா கூட நான் உங்களுக்கு தான் பயந்து நான் படம் பண்ணுறேன். நீங்கள் வந்து கொடுத்த ஊக்கம் தான் நான் வந்து 20 இயர்ஸாக இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறேன். தி ஸ்டேஜ் இஸ் நாட் அ ஜோக் டு ஸ்டாண்ட் அண்ட் டாக். ஐ தேங்க் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் இன் த மீடியா, satellite channels, social media. Social media has become, is actually, there are pros and cons, but social மீடியாவில் வந்து ஏக மனதோட ஒரு படத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்தது இந்த படம் தான். இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நான் தான் சொல்கிறேன்னே, என்னை பிடிக்காதவன் கூட வேற வழி இல்லாமல் அந்த படத்தை வந்து போய் கமுக்கமாக போய் பார்த்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல. சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கர ஒரு 100% ஆக்கியபன்சின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி 100% வந்து ஒரு ஆதரவு கிடைக்கிறது வந்து சில படங்கள் தான். இட் இஸ் அமேசிங். இட் இஸ் இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் ஐயாவோட 108வது பிறந்த நாள். இன்னைக்கு வந்து எம்ஜிஆரோட சக்ஸஸ் மீட். இதை விட என்ன வேணும்? அந்த மனிதன் வந்து அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதன். என்னமோ தெரில, ஒரு ஈர்ப்பு. அந்த நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும், அந்த கட்டடம் பொறுத்த வரைக்கும், மா கேன்டீனில் வந்து பச்சை குத்தி இருப்பேன், அதுவும் பிளாக் பஸ்டரு. அவர் பேர் வச்சு படம் எடுத்தோம், இதுவும் பிளாக் பஸ்டரு. எங்கிட்டிருந்தோ என்னை வந்து வாழ்த்துறாருன்னு நினைக்கிறேன். நான் மறக்கவே மாட்டேன். மை நெக்ஸ்ட் ஃபிலிம் இஸ், இது முடிச்சோன்னே லைக் ஐ டோன்ட் நோ, I think I would love to announce I'm doing a film with Gautam Menon, and yes, Tupperwala 2 is there, and Ajay Nyanamuthoda padam. So we have a lineup. I'm waiting to work with Sundar C sir again. அவர் சொல்லிட்டாருன்னா எல்லாத்தையும் தள்ளி போட்டு அடுத்த நாளே கிளம்பி வந்துடுவேன். திரும்ப நான், சுந்தர் சார், விஜய் ஆண்டனி எல்லாரும் சேர்ந்து இப்போ அதே எல்லாம் ஒரு காம்பினேஷனாக பண்ணோன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவு வந்து நான் சொல்ல, மக்கள் சொன்னாங்க தியேட்டரில். திரும்ப நீங்கள் வந்து சுந்தர் சி காம்பினேஷன் எப்போ வருது அப்படின்னு. ஆக்சுவலாக ஆம்பளை வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த வைபோட வந்து ஆம்பளை வந்து இப்போ பண்ணணும்னு சொல்லணும். ஸோ ஐ ஷுட் தேங்க் மை பிஆர்ஓ ஜான்சன், பாலகோபி சார் முக்கியமாக ரொம்ப நன்றி சார். கூட வந்து ஹரிக்கு நன்றி சொல்லணும். அண்ட் சரண்யா, தேங்க்யூ ஃபார் டேக்கிங் த ஆடியோ டு த. அண்ட் ரசிகர்களுக்கு, என்னோட நண்பர்கள், என்னோடய ஃபேன்ஸ்க்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் வந்து தியேட்டரில் போய் படம் பார்க்கும்போது தெரியுது எவ்வளோ காஞ்சி போய் கிடக்கிறாங்க. ஒரு இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் பசங்க கண்ணு மூடாமல் பசங்களோட வந்து ஒரு 2.5 hours சிரித்து அந்த 20 minutes காமெடி வந்து களை கட்டுது தியேட்டரில். மனோபாலா சார், ராஜேந்திரன், நானும் சந்தானம் காம்பினேஷனு களை கட்டுது. அது வந்து இட் வில் கோ டவுன் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் காமெடி சீன்ஸ் இன் தமிழ் சினிமா. அது போட்டு சேனல், சேட்டலைட் சேனலில் வரும்போது அது கன்ஃபார்மாக வந்து அது போட்டு தேய்ப்பாங்க. வடிவேல் காமெடி இவர் பண்ணார் படத்தில், நாய்சேகர் காமெடி. அந்த மாதிரி வந்து இந்த காமெடி வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும். மை லக்கி மேஸ்காட் டார்லிங் டிடி, லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் one person, my dearest friend for the last 15 years, my friend Aditi. My dearest friend, I thank you, I love you. Thank you for your efforts. Thank you so much for believing. And the believing factor தான் ஒரு விஷயம். More than being my friend, she believed in the film and she worked day and night. And I'm really indebted to you. Thank you so much. And எல்லோருக்கும் ரொம்ப 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 நன்றி நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. அதான் இது சக்ஸஸ் மீட்டை விட தேங்க்ஸ் கிவிங் மீட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நன்றிங்க. 12 வருஷம் கழித்து
இப்படி ஒரு வெற்றி கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியாது. நான் வந்து ஊர் சைடெல்லாம் வந்து எல்லாரும் மேனேஜர்ஸ் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் பயமாக இருக்குது சார், புதுசாக ஸ்க்ரீன் போட்டிருக்கோம் சார், எல்லாரும் வந்து மை டியர் லவருக்கு வந்து ஸ்டேஜ் ஏறி ஆடுறாங்க சார், ஸ்க்ரீனை கிழிச்சிட போகிறாங்கன்னு. சார் நான் என்ன சார் பண்ண முடியும்? நீங்கள் அவங்கள கீழே இறக்குங்க சார். இறக்குறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 பேர் வச்சுருக்காங்க ஒவ்வொரு தியேட்டரில். அந்தளவுக்கு வந்து இந்த மூவி ஹஸ் ரீச்ட். இது ஒரு ட்ரெயின், இது எந்த ஸ்டேஷனில் நிற்காது, போயிட்டே இருக்கும் இந்த ட்ரெயின். ஏன்னா ஒன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிச்சிச்சின்னா அது வந்து போய்கிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு வந்து என்னோட முதல் கான்சர்ட்டில் என்னோட கர்நாடிக் மியூசிக் என்னோட வாய்ஸ் கேட்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர் வராங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பாண்டிச்சேரியிலேருந்து, மற்ற ஊர்லேருந்து. விஜய் ஆண்டனிக்கு வந்து நான் பெருமை செலுத்துறது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். விஜய் ஆண்டனி எத்தனையோ கான்சர்ட் பண்ணியிருக்காரு, ஆனால் வந்து நாளைக்கு வந்து வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் ஃபஸ்ட்டு போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டேன். ஹரி, முதல்ல இருக்கிற கல்லெல்லாம் வந்து வெளில தூக்கி போடுன்ட்டு. ஃபஸ்ட்டு சேஃப்டி முக்கியம் நம்மளுக்கு. ஏன்னா நான் ஹெல்மெட் போட்டு பாட முடியாது, நான் வந்து பாடியே ஆகணும். ஸோ நாளைக்கு நீ எடுத்த ரிஸ்க்கு ராஜா, பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. நீ சந்தோஷமாக இருக்கணும். நீ சந்தோஷமாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். ஃபாத்திமாவும் நீயும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம். நீ எங்கே இருந்தாலும், நான் ஃபோன் பண்ணாலும் பண்ணாட்டியும் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். நான் எப்போவுமே உன் பின்னாடி இருப்பேன், எப்போவுமே உன் கூட இருப்பேன். நான் காலேஜ்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், நீ பெரிய ஆளாக வருவேன். நீ கஷ்டப்பட்டு வந்திருக்க. உங்கள் அம்மாவுக்கு தெரியும் நீ எப்படி கஷ்டப்பட்டு அந்த ஸ்டுடியோ ஆரம்பித்த. ஒரு சின்ன கீபோர்டு வச்சு எப்படி ஆரம்பித்து நீ இன்றைக்கி வந்து ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு சிறந்த ஹீரோஸில் ஒருத்தராக இருந்து மியூசிக் போட்டு எடிட்டிங் பண்ணி சாங் பாடி நான் நடித்து, உண்மையிலே ஐம் ஆல்வேஸ் தேர் பிஹைண்ட் யூ. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. உங்கள் டைமை வீணாக்க விரும்பலை. ரொம்ப நன்றிங்க. இது வந்து இப்போ வந்து என் மைண்ட்லேருந்து மதகஜராஜா போயிடுச்சு. 12 வருஷம் வந்து மைண்ட்லேயே இருந்து எப்படா வரோன்ட்டு தூக்கத்தில் சாப்பிடும்போது அம்மா அப்பா கேட்பாங்க நிறைய பேர். இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து சக்ஸஸ் ஆகி இந்த சண்டே இல்லை அடுத்த சண்டே போயிட்டே இருக்கோம். இது ட்ரெயின் போயிட்டே இருக்கும். ஸோ நவ் ஐ ஹாவ் டு மூவ் ஆன். நவ் இட்ஸ் டைம் டு மூவ் ஆன். பட் சுந்தர் சார், ஐ எம் வெயிட்டிங். We all are waiting. சார், இந்த இதில் ஒரு 2 minutes, ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு நான் எடுத்துக்கிறேன். நான் முக்கியமான ஒரு சில பேரை விட்டுட்டேன். விஷால் அந்த பேரை சொல்லக்கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தேன், சொல்லிட்டாரு. ஆனாலும் நான் சொல்லணும். நாங்களாம் அந்த லைட் வெளிச்சத்தில் முன்னாடி நிற்கிறோம். பட்டு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி உழைக்கிறவங்க வந்து அவ்வளோவா தெரியறதில்ல. இந்த லாஸ்ட் ஒரு 15 டேஸாக வந்து இரவு பகல் இல்லாமல் இந்த படத்தோட ரிலீஸுக்கு பயங்கரமாக உழைச்ச என் டீமில் அதித்தி ஃபுல் பாரத்தை தோல்லையும் தலையிலையும் போட்டுக்கிட்டு இந்த வே ஷி ஆப்ரேட்டட் ஒரு 100 ஆம்பளைங்க பண்ணுற வேலையை அது ஒத்த பொண்ணாக அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஜெமினி டீமில் அதே மாதிரி தான் அனுபவத்தாலையும் தான் பொறுமையாலையும் எல்லாத்தையும் வழி நடத்தின திரு ரமேஷ் சார், அவர் கூட அஜ்மல், அப்புறம் என்ன தான் எங்கிட்ட சிட்டு வாங்கினாலும் சிரிச்ச முகத்தோடு ஒர்க் பண்ண சரண்யா, எல்லாரும் இவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி சாத்தியமாக இருக்காது. அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒருத்தர் இருக்கார், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். எனக்கு பயங்கர சென்டிமெண்ட், அவரோட பயங்கர ஃபேன். காலையில் முழிச்சோடனே ஏதோ ஒரு இடத்துல ஒரு சாங்கோ ஒரு போஸ்டரோ ஒரு படமோ அவரோட சிலையோ பார்த்தா அன்றைக்கி நாளே எனக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படி ஒரு சென்டிமெண்ட் எனக்கு. அவர் பேர் இந்த படத்தில் வச்ச நேரம் என்னமோ அவரோட ஆசீர்வாதம் அவரோட அதிர்ஷ்டமே எங்களுக்கு சேர்ந்து வந்திருக்கு. ஸோ அவர் மக்கள் திலகத்துக்கும் என்னுடைய இதய அஞ்சலி, மனமான நன்றிகள். அப்புறம் எங்களோட லக்கி மாஸ்காட்டாக இருக்கிற டிடி, ஃபஸ்ட்டு முதல் அறிமுக விழா 2ஆம் தேதி பண்ணும்போது முதல் நாள் ஈவினிங் கூப்பிட்டோன்னே உடனே வந்து அன்றைக்கி விஷாலோட உடல்நிலை சரியில்லை, காய்ச்சலில் வந்தார். அப்படியே உட்காந்து அதை வந்து விஷாலோட இதை சமாளித்து சேரை போட்டு உட்கார வச்சு அவரை கஷ்டப்படுத்தாமல் அந்த நிகழ்ச்சியை அருமையாக நடத்தி
இன்னைக்கு வெற்றி விழாலையும் வந்து எங்கள் கூட யூனிட்டில் ஒருத்தவங்களாம் நிற்கிறாங்க. டிடிக்கும் தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ. வந்து எல்லாருக்கும் நன்றி. சந்தானத்துக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் சந்தானத்துக்கு வந்து ஓப்பனாக சொல்கிறேன், டார்லிங், எல்லாரும் சொல்கிறது சந்தானம் வந்து மறுபடி ஒரு 2-3 படத்தில் அந்த விண்டேஜ் காமெடியனா வந்தால் நல்லா இருக்கும், ஒரு வேக்யூம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் டார்லிங். நம்ம காம்பினேஷன் எப்போவுமே வந்து ராக்கிங்காக இருக்கும். ஆர்யாவுக்கு நன்றி. நடித்த அத்தனை பேருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து சரித்திரம். இந்த சரித்திரத்தில் நீங்கள் எல்லாரும் பங்கேற்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது என்னோட லக்கி பிளேஸ். இரும்புத்திரை வெற்றி விழா எங்கிட்ட நடந்தது. ஐ திங்க் மார்க்கண்ணி வெற்றி விழா எங்கிட்ட நடந்தது. இப்போது வந்து மதகஜராஜா வெற்றி விழா எங்கிட்ட நடந்துட்டு இருக்கு. பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஈவெண்ட், நீங்கள் எல்லாரும் மதித்து வந்ததுக்கு, நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக அந்த படத்தை பார்த்ததுக்கு, ஆதரிச்சதுக்கு, உங்கள் ரிவ்யூஸ்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ ஆல். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ.